அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே உயிர்த்தெழுதலின் வரிசைகள் என்கிற தலைப்பிலே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், நமக்கும் ஒரு உயிர்த்தெழுதல் வைக்கப்பட்டிருக்கிறது. இவைகளை குறித்த வேத சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். அல்லேலூயா. கடந்த வெள்ளிக்கிழமை பகல் கூட்டத்திலே இயேசு கிறிஸ்து மரித்தார், சிலுவையில் மரித்தார். அப்பொழுது அவருடைய சரீரம் கல்லறைக்குள் வைக்கப்பட்டது. அவருடைய ஆத்துமா பரதீசில் பிரவேசித்தது. அவர் தன்னுடைய ஆவியை பிதாவின் கரங்களில் ஒப்பு கொடுத்தார் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். அதே போலவே நமக்கும் ஒரு மரணம் என்று ஒன்று வரும்பொழுது நமக்கும் சம்பவிக்கும் என்பதையும் நாம் தியானித்தோம். அதே போலவே இயேசு கிறிஸ்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார், இன்றும் என்றும் ஜீவித்து கொண்டே இருக்கிறார். அதே போலவே நமக்கும் ஒரு நாள் ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு. அந்த உயிர்த்தெழுதலை தொடர்ந்து ஒரு நாளும் சாவாமையுள்ள நித்திய ஜீவன் பெற்று வாழுகிற வாழ்வு நமக்கும் உண்டு. அல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு தருவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனுஷனாக வந்தார். சிலுவை மட்டும் அவர் தன்னை தாழ்த்தி, சிலுவையின் மரணம் மட்டும் தன்னை அர்ப்பணித்து செயல்பட்டார். தொடர்ந்து 3ஆம் நாளில் அவர் உயிரோடு எழுந்தார். இன்றும் அவர் ஜீவிக்கிறார், ஆளுகை செய்கிறார். அல்லேலூயா. ஸோ இதை குறித்து வேதத்திலிருந்து சில விஷயங்களை நாம் இப்பொழுது கவனிக்கலாம். முதலாவதாக, இந்த உயிர்த்தெழுதலின் வரிசைகள் என்பதை புரிந்து கொள்வதற்கு வேத சரித்திரத்தில் நடந்த உயிர்த்தெழுதல்கள் 10 சம்பவங்கள் வேத புத்தகத்திலே காட்டப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே நடந்து முடிந்த உயிர்த்தெழுதல்கள். அப்போ இந்த உயிர்த்தெழுதல் என்பது ஏற்கனவே உலக சரித்திரத்தில் நடந்து அது எழுதப்பட்டிருக்கிறது. எனவே நமக்கு விசுவாசம் உண்டாக இப்படி ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை அனைவரும் விசுவாசிக்க அது ஏதுவாக இருக்கின்றது. அதை சற்று 4ஆக பகுத்து நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, பழைய ஏற்பாட்டில் நடைபெற்ற 3 உயிர்த்தெழுதல்கள். பழைய ஏற்பாட்டில் நடைபெற்ற 3 உயிர்த்தெழுதல்கள். ஒன்று, சாரிபாத் விதவையின் மகனை எலியா தீர்க்கதரிசி உயிரோடு எழுப்பின சம்பவம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் அது இருக்கின்றது. 2வது, சூனேமியாளின் மகனை எலிசா தீர்க்கதரிசி உயிரோடு எழுப்பின சம்பவம். அது 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 3வது, எலிசாவினுடைய எலிசாவுடைய சரீரம் அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு 1 வருடம் தாண்டி அங்கே ஒரு மனிதனுடைய பிரேதத்தை சுமந்து வந்த பொழுது அந்த யுத்த நெருக்கடியில் அது அப்படி போட்டுட்டு போயிட்டாங்க. அப்பொழுது அந்த சரீரம் தற்செயலாக இந்த எலிசாவின் கல்லறைக்குள் விழுந்து அவனுடைய எலும்பை தொட்ட பொழுது உயிரோடு எழும்பினது. அல்லேலூயா. ஸோ இந்த 3 உயிர்த்தெழுதல்கள் பழைய ஏற்பாட்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. எலியா தீர்க்கதரிசி மூலம் ஒரு மகன் உயிரோடு எழுப்பப்பட்டதும், எலிசா தீர்க்கதரிசியின் மூலம் ஒரு மகன் உயிரோடு எழுப்பப்பட்டதும், அவர் செத்த பிறகு அவருடைய எலும்பிலிருந்து புறப்பட்ட வல்லமை ஒரு மனிதனை உயிரோடு எழுப்பின சம்பவமும் இருக்கின்றது. அடுத்ததாக, இயேசுவின் ஊழியத்தில் நடைபெற்ற 3 உயிர்த்தெழுதல்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து செய்த ஊழியத்தில் 3.5 ஆண்டுகள் ஊழியத்திலே 3 பேரை உயிரோடு எழுப்பினதாக வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முதலாவது, எவீரு என்கிற ஜெபாலய தலைவனுடைய ஒரு மகள், சின்ன பெண்மணி, சின்ன பிள்ளை, அவளை உயிரோடு எழுப்பினார். லூக்கா 8:49 பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சிறு பெண்ணை மரித்த சில வினாடிகளில் அவர் அந்த வீட்டில் சென்று அவர் உயிரோடு எழுப்பினார். அடுத்தது, நாயின் ஊரில் உள்ள ஒரு விதவையினுடைய மகனை, வாலிப மகனை இயேசு உயிரோடு எழுப்பினார். லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. அங்கே அவன் மரித்து அவனை அடக்கம் பண்ணுவதற்கு பாடையில் வைத்து எடுத்துக்கொண்டு வருகிற வழியிலே இயேசு அந்த மரண ஊர்வலத்தை சந்தித்து அந்த வாலிப மகனை உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. 3வது, யோவான் 11ஆம் அதிகாரத்தில்
பெத்தானியா ஊரிலே லாசரு என்கிற ஒரு மனிதனை, அவனை மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாட்கள் ஆன பிற்பாடு இயேசு அங்கே கடந்து சென்று கல்லறையினிடம் சென்று கல்லறை திறக்க வைத்து அவனை வெளியே வா என்று கட்டளை கொடுத்து லாசருவை உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. எனவே இந்த எவீரு மகள், நாயின் ஒரு விதவை மகன், பெத்தானியா, லாசரு ஆகிய 3 பேரை இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பின சம்பவம் புதிய ஏற்பாட்டிலே சுவிசேஷ புத்தகங்களில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இனி அடுத்தது நடைபெற்றது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். அல்லேலூயா. இயேசு தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி அவர் கல்வாரி சிலுவையில் ஏறி நம் அனைவருக்காக உலகத்தின் பாவத்தை சிலுவையில் சுமந்து தீர்த்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதை குறித்து சுவிசேஷ புத்தகங்கள் மிக தெளிவாய் சொல்லுகின்றது. மார்க்கு 16 அந்த 16ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனம், அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். அன்று அதிகாலையில் 3 ஸ்திரீகள் அங்கே கல்லறையின் இடத்திற்கு சென்றார்கள். கல்லறையில் பெரிய கல் வைத்து மூடியிருக்குமே, யார் நமக்கு உதவி செய்து அதை திறப்பார்கள்? திறந்தால் நாம் கொஞ்சம் சுகந்த வர்க்கம் போட்டு விட்டு வரலாமே, அந்த பாடியில் சுகந்த வர்க்கம் போட்டு வரலாமே சொல்லி போனாங்க. அங்கே போகும்பொழுது ஆச்சரியம், கல்லறையினுடைய பெரிய அந்த கல் திறந்து கிடக்கிறது. கல்லறை திறந்து கிடக்கிறது. என்ன ஆச்சரியம்னு உள்ள ஓடி போய் பார்த்தா அங்கே ஒரு 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 வெண்மையான உடை தரித்த ஒரு வாலிபன், அது வாலிபன் அல்ல, அது தேவ தூதன், அவன் அங்கே இருக்கிறான். அவன் சொல்லுகிறான், பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இப்படி வேதம் இயேசு உயிர்த்தெழுந்த சம்பவத்தை நமக்கு தெளிவாய் காண்பிக்கிறது. அது மட்டுமல்ல, இதை குறித்து 2 வார்த்தைகள் கூட நம்முடைய அறிவுக்காய் சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகும் முன்னாடியே அவர் தன்னுடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் பற்றி சீஷர்களுக்கு மிக தெளிவாய் சொல்லி இருக்கிறார். அவருடைய ஊழியத்தின் ஏறக்குறைய ஒரு ஆரம்ப காலங்கள், அந்த நாட்களிலேயே மத்தேயு சுவிசேஷம் அவர் லூக்கா 9ஆம் அதிகாரம், லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, லூக்கா சுவிசேஷம் ஓரளவு குரோனாலஜிக்கலாக எழுதப்பட்டது. அதாவது இயேசு முதல்ல செய்தது எது, அடுத்தது நடந்த சம்பவம் என்ன, அப்படி ஓரளவு குரோனாலஜிக், அதாவது நாள் காலக்கிரம வரிசைப்படி எழுதப்பட்டது. அப்போ அதில் 9ஆம் அதிகாரம் சொல்லும் பொழுது இயேசுடைய ஊழியத்தின் முதல் பகுதி. அப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, மேலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் படவும், மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்படவும் கொல்லப்படவும் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்திருக்கவும் வேண்டும் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்போ சீஷர்களை தன்னோடு சேர்த்து ஊழியத்தை ஆரம்பித்து அப்படி அந்த ஆரம்ப கட்டம் கொஞ்ச காலம் செய்து வரும் பொழுதே அவர் சொல்லிட்டாரு, எப்பா நான் என்னைக்கும் உங்களோட இருந்து இங்கே உங்களுக்கு பூமியில் ஒரு ராஜ்யத்தை கட்டுவேன்னு தப்பாக நினச்சிடாதீங்க. நான் வந்த நோக்கம் வேற. அதனால நான் பல பாடுகள் வழியாய் செல்ல வேண்டியது இருக்கும். அது யார் பாடுபடுத்துவார்னு கரெக்டாக சொல்லிட்டார். பிரதான ஆசாரியர்கள், மூப்பர்கள், வேதபாரகர்கள், இப்படி அந்த கூட்டத்தையே சொல்லிட்டார். இவங்க தான் என்னை தள்ளுவாங்க, என்னை கொல்லுவாங்க சிலுவையில், ஆனால் 3ஆம் நாளில் உயிரோடு எழும்புவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்புறம் கடைசியில் கெத்சமனே தோட்டத்துக்கு போகும்போது திரும்ப சொல்றார். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 31, 32 பாருங்க. மத்தேயு 26. அப்போ மேல் வீட்டறையில் பஸ்கா விருந்தை ஆசரித்து அந்த பஸ்கா விருந்துக்கு ஊடாக கர்த்தருடைய பந்தியை நியமனம் செய்து அதை முடிச்சு ஒரு ஸ்தோத்திர பாட்டை பாடிவிட்டு சீஷர்களோடு கூட கெத்சமனே தோட்டத்திற்கு போகிறார். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன்,
மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடறல் அடைவீர்கள். ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். எவ்வளவு கிளியரா சொல்லி இருக்கிறார். இன்னும் அவரை அரெஸ்ட் பண்ணல, இன்னும் விசாரணைக்கு உட்படுத்தல, இன்னும் சிலுவை தண்டனை அவருக்கு தீர்ப்பு கொடுக்கல. இப்ப தோட்டத்துக்கு நேராக தான் போறாங்க. அப்பமே சொல்லிட்டாரு, எப்பா இன்னைக்கு ராத்திரி மேப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் சொன்ன மாதிரி சம்பவிக்கும். அப்புறம் நீங்க எல்லாம் என் நிமித்தம் இடறல் அடைவீங்க. ஆனா பாரு, நான் உயிரோடு எழும்புவேன். அல்லேலூயா. எழும்பின உடனே உங்களுக்கு முன்ன நான் எங்க போவேன்? கலிலேயாவுக்கு போவேன். அப்படி வரைக்கும் ரொம்ப கிளியரா அவர் சொன்னார். சரி, அப்போ இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார். ஒரு பலமான அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அதுதானே நமக்கு நம்பிக்கை. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நான் சொன்னேன், முதல்ல பழைய ஏற்பாட்டில் 3 உயிர்த்தெழுதல்கள், இரண்டாவது இயேசுவின் ஊழியத்தில் நடைபெற்ற 3 உயிர்த்தெழுதல்கள், அடுத்தது இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல். இனி அடுத்தபடி புதிய ஏற்பாட்டில் நடைபெற்ற 3 உயிர்த்தெழுதல்கள். இந்த 3 உயிர்த்தெழுதல்களை பார்க்கும் பொழுது முதலாவது மத்தேயு 27 அதிகாரம் 50 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவின் சிலுவை மரணம் நடந்த உடனே கல்லறைகள் திறந்தன என்று சொல்லி இருக்கிறது. அதிலே சில பரிசுத்தவான்கள் மரித்து போனவர்கள் எழும்பி அவர் உயிர்த்தெழுந்த பிறகு பட்டணத்திலே காணப்பட்டார்கள். அப்படி ஒரு கூட்டம் ஜனங்களுடைய உயிர்த்தெழுதல், ஒரு அடையாளமான உயிர்த்தெழுதல் இயேசுவின் மரணத்தின் பொழுது நடைபெற்றது என்று பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது. இரண்டாவதாக அப்போஸ்தலர் 9 அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பேதுரு தபித்தாள் என்று மறுநாமம் கொண்ட தொர்க்காள் என்கிற விசுவாச ஸ்திரீயை உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. அடுத்து மூன்றாவது அப்போஸ்தலர் 20:7 படிக்கிறோம். ஐத்திகு என்கிற ஒரு வாலிபனை அப்போஸ்தலனாகிய பவுல் உயிரோடு எழுப்பினார். ஸோ இதெல்லாம் சேர்த்து 10 சம்பவங்கள், 3 சொன்னேன். அப்புறம் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை தனியாக சொன்னேன். 10 உயிர்த்தெழுந்த சம்பவங்கள் பைபிளில் மிக அழகாக நமக்கு எழுதி தரப்பட்டிருக்கிறது. இது சரித்திரம். அல்லேலூயா. இது நடைபெற்ற சம்பவங்கள். அல்லேலூயா. ஆகவே உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை திட்டமாக நாம் விசுவாசிக்க வேண்டும். இனி அடுத்ததாக, நான் இதுவரைக்கும் சரித்திரத்தில் உள்ள உயிர்த்தெழுதல் சொன்னேன், நடைபெற்றவைகளை. இனி எதிர்காலத்தில் உயிர்த்தெழுதல், இனி நடக்க போகிற உயிர்த்தெழுதல்களின் வரிசைகளை நாம் தியானிக்க வேண்டும். ஏன்னா நாம் இனி அந்த பாதை வழி கடந்து செல்ல இருக்கிறோம். நமக்கு உலகத்தில் கொஞ்ச நாட்கள் வாழ்க்கை, ஆனால் நித்தியத்தில் தான் முடிவில்லாத கால வாழ்க்கை. அல்லேலூயா. அந்த வாழ்க்கைக்குள் நாம் எப்படி பிரவேசிப்போம், எப்படி அந்த நித்தியத்தை அடைந்து கொள்ளுவோம் என்பதுதான் மரணம் அல்லது இயேசுவின் வருகை. அதுதான் அதோடைய நம்ம இந்த பூமி வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கட்டும். ஒன்றில் நம்மில் சிலர் மரிப்போம், நம்மில் சிலர் மரிக்காமல் இருந்து இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இந்த 2 தான் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு முடிவை கொண்டு வரும். முடிவு வந்த பிறகு அடுத்தது நாம் எங்கே சொல்லுவோம், எப்படி இருப்போம். போன வெள்ளிக்கிழமையும் பார்த்தோம், ரட்சிக்கப்பட்ட பூரணராக்கப்பட்ட ஆத்துமாக்கள் பரதீசில் தங்கி இருக்கும். அல்லேலூயா. பாவிகள் பாதாளத்திலே போய் அங்கே வேதனைப்பட ஆரம்பிப்பார்கள். அதான் பார்த்தோம். அது பிறகு அது பரதீசில் இருக்கிறவர்கள் இயேசுடைய வருகையில், வருகைன்னா அவர் ஆகாயத்தில் வருகின்ற அந்த வருகையில் உயிரோடு எழும்புவார்கள், நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று சொல்லப்பட்டது. அது பிறகு இயேசுவோடு 7 ஆண்டுகள் நாம் பரலோகத்திலே சந்தோஷமாய் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து என்று சொல்லப்படும் நிகழ்ச்சியில் இருப்போம். அப்போ தான் பூமியிலே 7 வருடங்கள் அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சி நடக்கும். அது முடித்த பிறகு இயேசுவோடு நாம் சேர்ந்து இறங்கி பூமிக்கு வருவோம். அதுதான் இயேசுவின் 2ஆம் வருகை. அல்லேலூயா. அந்த வருகையில் அவர் வந்து அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கும் எல்லா மனித ஆட்சிகளுக்கும் முடிவு கட்டிவிட்டு 1000 வருடங்கள் இயேசுவே இந்த உலகத்தில் இருந்து நம்மையும் கூட வைத்து ஆட்சி நடத்துவார். அல்லேலூயா. அந்த 1000 வருடம் முடிந்த பிறகு எருசலேம் யுத்தம் நடக்கும். அதிலே பிசாசுக்கு முடிவு கட்டி அவனையும் அக்கினி கடலிலே தள்ளி மொத்தமாக இந்த பூமியை அழித்து வானத்தை புஸ்தகத்தை போல சுருட்டி அகற்றி
அதுக்கு பிறகு ஒரு வெள்ளை சிங்காசனம் போட்டு உட்காருவார். அந்த வெள்ளை சிங்காசனத்தில் இயேசு உட்கார்ந்திருக்கும் போது ஆதாம் முதல் கடைசி வரைக்கும் மரித்த அத்தனை பேரையும் உயிரோடு எழுப்புவார். அல்லேலூயா. அதுக்கு பிறகு நியாயம் தீர்த்து அவரவருக்கு கொடுக்க வேண்டிய நித்தியத்தின் ஸ்தலங்களிலே அவரவர்களை குடியேற்றுவிப்பார். பாவம் செய்தவர்களுக்கு சதாகாலமும் வாதிக்கப்படுகின்ற ஸ்தலமாகிய அக்கினி கடல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரோடு இருந்து இந்த உலகத்திலே ஆண்டவர் தர்ற நல்ல அனுபவங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு இயேசுவுக்கு சாட்சியாய் ஆமென் ரட்சிக்கப்பட்டவர்களாய், பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களாய், பூரணராக்கப்படுகிறவர்களாய் வாழ்ந்து ஜெயங்கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு பிதாவோடும் இயேசுவோடும் பரம எருசலேம் என்கிற அந்த மோட்ச பட்டணத்தில் காலாகாலம் வாழுகின்ற சதாகாலமும் அரசாளுவார்கள் என்ற அந்த நிலையில் ஆண்டவர் கொண்டு செல்லுவார். அல்லேலூயா. புதிய பூமி என்றும் ஒன்று இருக்கிறதையும் நான் இங்கே நினைப்பூட்டி கொள்ளுகின்றேன். ஆகவே நாம் அந்த புதிய எருசலேமுக்கு அவகாசிகளாய், சுதந்திரவாளிகளாய் மாறும்படிதான் இந்த பிரயாசங்கள் எல்லாம் எடுக்கிறோம். அல்லேலூயா. சரி, இந்த அவுட்லைனோடு இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலிருந்து தொடர்ந்துள்ள காரியத்தை நாம் படிக்கலாம். இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் இனி நடக்க போகிற நம்முடைய உயிர்த்தெழுதலுக்கு எல்லா விதத்திலும் ஒரு முன்மாதிரியாக காட்டப்பட்டது. எப்பொழுதுமே இப்போ இயேசு சிலுவையில் ஏறினது மனுஷருடைய பாவங்களை மன்னிக்க இயேசு ஏறினார். ஆனால் அதிலேயே ஒவ்வொரு சம்பவத்திலையும் ஒவ்வொரு வார்த்தையிலையும் நமக்கு நிறைய பாடங்கள் அதில் இருக்கிறது. அதே போல தான் அவருடைய உயிர்த்தெழுதலிலும். அல்லேலூயா. இப்போ இயேசுடைய உயிர்த்தெழுதலை பார்க்கும் பொழுது அதுக்கு ஒரு நல்ல பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, முதற் பலன் உயிர்த்தெழுதல். நான் இப்போ சொல்கிற வார்த்தைகளை வேதாகம பள்ளி மாணவர்கள் மற்றும் கொஞ்சம் கருத்தாக படிக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமாக நீங்கள் படிக்கணும். எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். ஒவ்வொரு வார்த்தையில் கூட வித்தியாசங்கள் இருக்கிறது. அதனால தான் சொன்னேன், த ரிசரக்ஷன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். ஃப்ரூட் என்கிற வார்த்தை சிங்குலர் வேர்ட். அந்த வார்த்தையை நீங்கள் கவனித்து கொள்ளுங்கள். ஏன்னா ஃப்ரூட்ஸ் என்று இன்னொன்று வரும், அதனால தான் நான் சொல்கிறது. அப்போ ரிசரக்ஷன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட், ஒருவர் இயேசு, அவர் உயிர்த்தெழுந்தார், முதற் பலனாய் உயிர்த்தெழுந்தார். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து நாம் படிக்கும் பொழுது, கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலன் ஆனார். அல்லேலூயா. மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாம் என்கிற ஒரே மனுஷன் பாவம் செய்ததுனால பாவத்தின் சம்பளம் மரணம் உண்டாயிற்று. அது வரைக்கும் அது இல்லை. அப்போ ஒரு மனுஷன் பாவம் செய்தான், அவனுடைய சந்ததியாகிய அத்தனை பேரும் மரணத்துக்கு சுதந்திரவாளிகளாய் மாறியாச்சு. மனுஷனால் மரணம் உண்டானபடியால், ஆதாமினால் மரணம் உண்டானபடியால் இப்போ மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. இது எந்த மனுஷன்? மனுஷகுமாரனால், 2ஆம் ஆதாமாய் வந்த இயேசு கிறிஸ்துவினால் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதல் உண்டாயிற்று. அல்லேலூயா. ஆதாமுக்குள் 22ஆம் வசனம், ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. அப்போ ஆதாம் உடைய பாவம் எல்லாரையும் மரணத்துக்குள்ள கொண்டு போயிட்டு, இப்ப கிறிஸ்து சிலுவையிலே அதற்கு முடிவு கட்டிவிட்டு உயிர்த்தெழுந்தபடியினாலே இப்பொழுது நாம் அவரை விசுவாசித்து பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு இந்த உயிர்த்தெழுதல் கிடைத்திருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 23ஆம் வசனம், அவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். எல்லாரும் ஒட்டுமொத்தமா ஒரே உயிர்த்தெழுதல்ல உயிரோடு எழும்ப போறது கிடையாது. வரிசைகள் இருக்கிறது. அதைத்தான் நாம் இன்றைக்கு முக்கியப்படுத்தி படிக்கிறோம். என்னென்ன வரிசையில் யார் யார் எழும்புவார்கள் என்று சொல்லி. அப்போ அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, முதற் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. அப்போ ஒரு இனி நடக்க போற உயிர்த்தெழுதலுக்கு ஒரு முன்மாதிரியாய் முதற் பலனாய் உயிர்த்தெழுந்தவர் இயேசு. அந்த முதற் பலன் இயேசு இனி வருவார், ஆகாயத்தில் வெளிப்படுவார். அப்பொழுது அவருடையவர்கள், கிறிஸ்துவுடையவர்கள், கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள்
கிறிஸ்துவுக்குள் உயிரோடு எழும்புவார்கள், அவரை சேர்ந்து விடுவார்கள். உயிரோடு இருக்கும் நாமும் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இயேசுடனே சேர்க்கப்படுவோம். அல்லேலூயா. எனவே இங்கே ரொம்ப அழகா சொல்லியிருக்கு, அதற்கு ஒரு முதற் பலன். இப்போ முதற் பலன்னா ஒரு செடியை நட்டு அதில் ஒரு கனி வந்தா அந்த முதற் கனி, அதான் முதற் பலன். முதற் பலனை சாப்பிட்டுட்டோன்னா நமக்கு தெரியும் இனி வரக்கூடிய கனிகள் என்ன ருசியோட இருக்கும், என்ன தன்மை உள்ளதா இருக்கும், எப்படி இருக்கும் என்று அந்த முதற் பலனிலே கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்துடைய மரணத்திலும் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலிலும் இனி நமக்கு நடைபெறுகின்ற இந்த மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல், அது சம்பந்தப்பட்டு நமக்கு இருக்கின்ற நம்பிக்கைகள் அனைத்தையும் தருவதற்கு இயேசு கிறிஸ்து ஒரு முதற் பலனாக அவர் உயிரோடு நித்திரை அடைந்தவர்கள் என்று எழுந்தார். அல்லேலூயா. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இதுல இதுவரை நடந்த உயிர்த்தெழுதல்களில் உயிர்த்த யாவரும் மறுபடியும் மரித்தார்கள். சரிதானே? நான் ஒரு 10 உயிர்த்தெழுதல் சொன்னேன். அதில் 9 உயிர்த்தெழுதல் பாக்கியம் பெற்ற மக்களும் திரும்பவும் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணாங்க? மரிச்சாங்க. அது சாரிபாத் விதவை மகனா இருக்கட்டும், சூனேமியாள் மகனா இருக்கட்டும், அந்த எலிசா பிரேதத்தை தொட்டு எழும்பின மனுஷனா இருக்கட்டும், எவீரு மகளா இருக்கட்டும், நாயினூர் வாலிபனா இருக்கட்டும், லாசருவாக இருக்கட்டும், எல்லாருமே, தபித்தாளாக இருக்கட்டும், ஐதிகுவாக இருக்கட்டும், அன்றைக்கு இயேசுவின் மரணத்தோடு எருசலேமின் பரிசுத்தவான்கள் சிலர் உயிரோடு எழும்பினாங்க. எல்லாருமே இப்ப திரும்ப மரிச்சு அவங்க அடக்கம் பண்ணப்பட்டிருக்காங்க. அல்லேலூயா. அது ஆனா இந்த அவர்களுக்கு ஒரு பிறப்பு இல்லையா? அவர்களுக்கு ஒரு பிறப்பு, அடுத்தது ஒரு முதல் மரணம், அடுத்தது ஒரு முதல் உயிர்ப்பு, அடுத்தது ஒரு அடுத்த மரணம். அடுத்த மரணம், ரெண்டாம் மரணம்னு உள்ள வேர்டு வேற மீனிங் இருக்கனால இங்கே நான் பயன்படுத்தலை. ரெண்டாம் மரணம் என்கிற வார்த்தை அக்கினி கடலில் போடப்படுகிற அதுக்கு சிம்பாலிக்காக சொல்லியிருக்கு. அதனால அடுத்த மரணம் என்று சொல்லுகிறேன். அப்போ நீங்கள் பாருங்க, அவங்களுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஒரு பிறந்தார்கள், அடுத்தது மரித்தார்கள், அடுத்தது உயிரோடு எழுப்பப்பட்டார்கள், திரும்பவும் மரித்தார்கள், திரும்பவும் அடுத்த உயிர்த்தெழுதலுக்கு ஆயத்தமா அங்க படுத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. இது மாதிரி ஒரு சம்பவம் எல்லாருக்கும் கிடைக்காது. சரி, மற்றவர்களெல்லாம் ஒருக்கா பிறப்பார்கள், ஒருக்கா மரிப்பார்கள், பிறகு கடைசி நாளில் உயிர்த்தெழுதலுக்கு காத்திருப்பார்கள். மரியாளும் மார்த்தாளும் லாசருவை இயேசு உயிரோடு எழுப்ப வந்த பொழுது அதுதான் சொன்னாங்க, எங்கள் சகோதரன் மரித்தோர் உயிர்த்தெழும்பும் கடைசி நாளில் என்ன செய்வான்? உயிரோடு எழும்புவான். இப்போ உயிரோடு எழும்பான்னு உள்ளது அவங்களுக்கு ஒரு ஐடியா வரவே இல்லை. இதுதான் உண்மை. சரி, ஆனால் இயேசுவுக்கோ ஒரு மரணம், ஒரு உயிர்ப்பு, இனி ஒருபோதும் மரிப்பதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. மரித்த இயேசு இனி மரிப்பதில்லை. அப்ப இது டிஃபரண்ட். அவங்கெல்லாம் ஒருக்கா மரிச்சு உயிர்த்து திரும்பவும் மரிச்சாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே ஒரு விசை மரித்தார், ஒரு விசை உயிர்த்தெழும்பினார், இனி ஒருபோதும் அவர் மரணத்தை காண்பதில்லை. அதே போலதான் நமக்கும் இனி நடக்க போகிறது. அல்லேலூயா. நாம் உயிர்த்தெழுந்த பிறகு அதுக்கு பிறகு நமக்கு சதாகாலமும் மரணம் என்பதே கிடையாது, கிடையாது. அதான் இயேசுவாகிய அந்த முதற் பலன். அவர் உயிர்த்தெழுந்து என்ன அனுபவத்தில் இருக்கிறாரோ அதே போல நமக்கும் இந்த உயிர்த்தெழுதல் நடக்கும். அல்லேலூயா. அப்போ இதை அறிவதற்குத்தான் நாம் இனி அடுத்ததாக இந்த இனி நடக்க போகிற உயிர்த்தெழுதல்களை ஸ்தோத்திரம் ஒரு 2 உயிர்த்தெழுதல்களாக சொல்லிவிடலாம். முதலாம் உயிர்த்தெழுதல் என்றும் இரண்டாம் உயிர்த்தெழுதல் என்றும் 2 தலைப்புக்குள்ளே அடக்கிவிடலாம். இப்போ இதில் யோவான் சுவிசேஷம் இதற்கு அறிமுகமாக சொல்லும்போது யோவான் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். இயேசு தெளிவாக சொல்லியிருக்கிறார், உலகத்தில் பிறந்த எந்த ஒரு மனுஷனும் பூமியின் மண்ணுக்குள்ளே இருக்க முடியாது, அவன் அப்படியே இல்லாமல் போய்விட முடியாது.
அவன் திரும்ப உயிரோடு எழுப்பப்படுவான். அல்லேலூயா. நன்மை செய்தவன் ஆனாலும் தீமை செய்தவன் ஆனாலும் ரெண்டு கூட்டமுமே, எல்லா மனுஷனும், பிறந்த அத்தனை மனுஷனும் மரித்த அத்தனை மனுஷனும் உயிரோடு எழும்புவான். இதான் விஷயம். கவனிங்கள். ஆனால் நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடைவார்கள், தீமை செய்தவர்கள் ஆக்கினை, அதான் அந்த அக்கினி கடல், சதாகாலமும் வாதிக்கப்படுகிற ஆக்கினை அடைவார்கள். அப்புறம் தானியேல் புஸ்தகத்தில் தானியேலை கொண்டு சொல்லும்போது தானியேல் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம், பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். இப்போ தானியேல் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லும் பொழுது இதே காரியம் சொல்லியிருக்கு. எழும்புவார்கள் எல்லாரும், ஆனால் சிலர் நித்திய ஜீவனுக்கென்று எழும்புவார்கள், சிலரோ நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் என்று எழும்புவார்கள். ஸோ எந்த மனுஷனுக்கும் ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு, இது நிச்சயம். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்றது என்று வேதம் தெளிவா சொல்லுது. அப்போ அதிலே அந்த நமக்கு புரியுது எதுக்கு உயிர்த்தெழுதல். நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கிறது. மனுஷன் இந்த உலகத்திலே வாழும்படி தேவன் ஒரு குறிப்பிட்ட காலத்தை ஒவ்வொருவருக்கும் தருகிறார். அதிலே குறிப்பிட்ட வாய்ப்புகள் எல்லாம் தருகிறார், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் தருகிறார். ஆண்டோடைய வார்த்தையை கேட்கக்கூடிய வாய்ப்புகளையும் தருகிறார். இதெல்லாம் தந்துட்டு அதை நீ எந்த அளவுக்கு உட்கொண்டாய், எந்த அளவுக்கு வாழ்ந்தாய் என்பதை வைத்து ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது. நீ நன்மை செய்தாயா தீமை செய்தாயா, அதை வைத்து நியாய தீர்ப்பு இருக்கிறது. அப்போ இந்த நியாயம் தீர்க்கிறதுக்கு தான் திரும்ப எழுப்புகிறார். நீ செத்து மண்ணோடு மண்ணா அழிஞ்சு போயிருன்னு விட முடியாது. உனக்கு நான் ஒரு 10 நாட்கள் வாழ்க்கையை தந்தாலும் உனக்கு திரும்ப உயிரோடு அல்லது நீ பிறந்தாலே உனக்கு, நீ மரிச்ச பிறகு திரும்ப உனக்கு என்ன உண்டு? கட்டாயம் உயிர்த்தெழுதல் உண்டு. அல்லேலூயா. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் அந்த வெள்ளை சிங்காசனத்தில் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ மனுஷனுக்கு மட்டும் இந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் வச்சிருக்கார். எந்த மனுஷன் பிறந்தாலும் அவன் மரிச்சாலும் மண்ணோட போயிட மாட்டான், இல்லாமல் போயிட மாட்டான். அவன் ஆத்மா ஒருபோதும் அழியாது. ஒருக்க ஆத்மா உருவாக்கிட்டார்னா அப்புறம் அந்த ஆத்மா அழியவே செய்யாது. அதனால அதை உயிரோடு எழுப்பி திரும்ப கொண்டு வந்து நிறுத்தி நியாயம் தீர்ப்பார். அல்லேலூயா. இது மிக முக்கியமான விஷயம். அதற்குத்தான் எழுப்புகிறார். ஆடு மாடுகளுக்கு, பறவைகளுக்கு, நீர்வாழும் ஜந்துக்களுக்கு உயிர்த்தெழும்புதல் கிடையாது. ஒரு மரணத்தோடு அது அப்படியே முடிஞ்சு அழிஞ்சு போயிடும். ஏன்னா அதுகளுக்கு நியாய தீர்ப்பு தேவையில்லை, அதுகளுக்கு ஒரு நித்திய வாழ்க்கை ஆண்டவர் வைக்கவே இல்லை. அல்லேலூயா. ஆனால் இந்த மனிதனுக்கு மட்டும் அவர் தம்முடைய சாயலாய் படைத்தார். தம்முடைய நாசியின் சுவாசத்தை அவனுடைய நாசியிலே ஊதினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனை ஜீவ ஆத்மாவாய் எழுப்பினார். காரணம், அவர் தன்னோடு இந்த மனுஷர்களெல்லாம் வந்து தன் சித்தப்படி அவர்கள் தன்னோடு இருக்கணும்னு ஆசைப்பட்டார். அதுக்கு ஒரு 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 பரீட்சை களமாகத்தான் இந்த பூமி வாழ்க்கையை தந்தார். ஆனால் அநேகர் என்ன பண்ணுறாங்க, இந்த பூமியிலே கண்ணால் காண்கிறது தான் உல்லாசம் என்று சொல்லி இந்த அழிந்து போகிற பொருட்கள் மேல் நம்பிக்கை வச்சு அதை பற்றி கொண்டு இயேசுவை விட்டு விடுகிறார்கள். இயேசுடைய நித்திய ஜீவ பாதையை விட்டு விடுகிறார்கள். அதற்கான சத்திய வசனங்கள் உபதேசங்களுக்கு கீழ்ப்படியாமல் போகிறார்கள். தங்களுடைய உலக ஆசையினால இந்த மாதிரி காரியங்கள் அவர்கள் முன்னேறுகிறதில்லை, வளருகிறதில்லை, ரட்சிக்கப்படுகிறதில்லை. ரட்சிக்கப்பட்டாலும் பரிசுத்தமாகிறது இல்லை, பரிசுத்தமானாலும் பூரணப்படுகிறதில்லை, ஆயத்தம் இல்லை, விழிப்பு இல்லை. அப்போ இழந்து போகிறார்கள். அதனால தான் இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச காலம், இதில் நம்முடைய முழு கவனமும் நான் நித்தியத்திலே இயேசுவோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு பாதிப்பாக இந்த உலகத்தில் ஒரு காரியமும் நான் செஞ்சிடக்கூடாது. அதுக்கு பாதிப்பாக இந்த உலகத்தில் ஒரு வார்த்தை கூட நான் பேசிடக்கூடாது. ஒரு கொடுக்கல் வாங்கலை வச்சிடக்கூடாது. ஒரு போக்குவரத்து வேண்டாம். ஒரு பழக்க வழக்கம் எனக்குள்ள இருக்கக்கூடாது. இயேசுடைய வருகையிலே இயேசுவோடு சேர்க்கப்படுகிறதற்கு தடையாக, எதிரடையாக, குறுக்கீடாக ஒரு காரியத்தை அனுமதிக்க மாட்டேன் என்ற ஒரு வைராக்கியத்தோடு இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்று படித்து 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 கேட்டு 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 வசனத்தின்படி வாழணும். அல்லேலூயா. ஆனால் வாழ்றதுக்கு பல எதிர்ப்புகள் உண்டு, தடைகள் உண்டு, மனுஷ எதிர்ப்புகள் உண்டு, பிசாசின் தடைகள் எல்லாம் பயங்கரமா உண்டு. அதற்குத்தான் பரிசுத்த ஆவியை அவர் நமக்குள் தருகிறார். அல்லேலூயா.
இந்த வசனத்தின்படி வாழணும்னு உனக்கு தெரியும், ஆனா வாழ முடியல. அதற்கு என் ஆவியானவர் உனக்கு துணை நிற்பார்னு சொல்லித்தான் அவர் தமது ஆவியை நமக்குள் தந்திருக்கிறார். அப்ப அந்த ஆவியானவருடைய பலத்தோடு அவர்கிட்ட கேட்டு கேட்டு, அப்பா வசனம் இப்படி சொல்லுதப்பா, எனக்கு இந்த காரியம் குறைபட்டு இருக்கனே, தோற்று தோற்று போகிறனே, விழுந்து விழுந்து போகிறனே என்று கெஞ்சி மன்றாடி கேட்கும்போது ஆவியானவர் பலப்படுத்துவார். அல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற்றுவார். இந்த அனுபவத்தில் தான் நாம முன்ன போகணும். வாழ்க்கையினுடைய கோல், வாழ்க்கையினுடைய லெக்கு, இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், அதெல்லாம் அந்த உலகத்துக்குரிய லெக்குகள். அதற்கு எல்லாவற்றுக்கும் மேலாக வருகையில் இயேசுவை நான் சந்திக்க வேண்டும், நித்திய காலம் இயேசுவோடு வாழ வேண்டும் என்பதிலே நல்ல உறுதியும் நல்ல தெளிவுடையவர்களாய் இருங்கள். இன்றைக்கு உலகத்தை பிசாசு ரொம்ப ரொம்ப தந்து கொண்டு இருக்கிறான். எல்லாருக்கும் ஈஸியா தந்து கொண்டே இருக்கிறான். முந்தின காலத்தை போல அல்ல. நீ அந்தரங்கமா இருந்து கூட உலகத்தை அனுபவின்னு சொல்லி எப்படி கொண்டு வந்துட்டான் பார்த்தீங்களா? வீட்டுக்குள்ளே கைக்குள்ளே கொண்டு வந்துட்டானே. அப்போ நாம எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த உலகம், உலக ஆசை, உலக இச்சை, பாவம், இந்த மாதிரி தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் கடைசியில் அக்கினி கடலுக்கு கொண்டு போய்விடும். ஆமேன். ஆகவே நாம் பரலோகத்தின் வெளிப்பாடு, புதிய எருசலேம் மோட்ச பட்டணத்தினுடைய வெளிப்பாடு, இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய சிலுவை மரணத்தை பற்றி, அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றி, அவருடைய சபையை குறித்து, அவருடைய வருகை குறித்த வெளிப்பாடு பெற்ற தேவ மக்கள் நிச்சயமாய் எல்லா விஷயத்திலும் இவைகளை அடைவதற்கு, இந்த வரிசையில் நான் பயணிப்பதற்கு ஒரு தடை வந்துடக்கூடாது என்பதில் தான் கவனமா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, இப்போ இந்த உயிர்த்தெழுதலின் வரிசையிலே அந்த முதல்ல சொன்னனே முதலாம் உயிர்த்தெழுதல், அதை குறித்து பார்ப்போம். முதலாம் உயிர்த்தெழுதல் என்று ஒன்று இருக்கிறது. இனி நமக்கு சம்பவிக்க போகிறது அந்த முதலாம் உயிர்த்தெழுதலுடைய ஒரு பகுதி. அதை நான் விளக்குகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 6வது வசனம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோடே கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இந்த வசனத்தை கவனியுங்கள். முதலாம் உயிர்த்தெழுதல் என்ற ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது. அந்த உயிர்த்தெழுதலுக்கு பங்கு பெறுகிறவர்கள் பாக்கியவான், பிளஸட், ஆசீர்வதிக்கப்பட்டவன். மாத்திரமல்ல பரிசுத்தவான். அவன் தான் ஆண்டவருடைய பரிசுத்தவான். அப்போ பரிசுத்தவான்களாய் வாழுகின்ற தேவ மக்கள் நாள்தோறும் விட்டு விலக வேண்டியதை விட்டு விலகி பரிசுத்தமாகுதல், அதுதான் பரிசுத்தமாகுதல். நம்முடைய உள்ளும் புறம்பும் அந்த இயேசுக்காக என்று பிரித்தெடுக்கப்பட்டு கொண்டே இருக்கணும், வசனத்தின்படி ஆவிக்குரிய பலனோடு, ஆவியின் பலனோடு. அப்போ இந்த விஷயத்தில் பரிசுத்தமாக்கப்படணும், பரிசுத்தத்தில் பூரணர் அடையணும். அப்படி வருகிறவர்கள் முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கடைவார்கள். அல்லேலூயா. அவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரிசுத்தவான்கள். அவர்கள் மேல் இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இந்த இரண்டாம் மரணம் என்று சொல்லுவது என்ன? அக்கினி கடலிலே தள்ளப்படுறதுக்கு ஒரு பேர் தான் இரண்டாம் மரணம். முதல் மரணம் சரீரத்தை விட்டு ஆவி பிரிவது, ஆத்மா பிரிவது, அப்பொழுது மரணம் அடைந்து மண்ணுக்குள்ளே போகிறது சரீரம். ஆனால் இந்த இரண்டாம் மரணம் என்று சொல்லப்படுகிறது அக்கினி கந்தகம் எரிகிற கடலிலே தள்ளப்படுவதும் அங்கே வாதிக்கப்படுறதுக்கு பேர் தான் இரண்டாம் மரணம். ஸோ இந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுகிறவர்களுக்கு அந்த இரண்டாம் மரணம் சேதப்படுத்தாது. அல்லேலூயா. அதுக்கு இவங்க மேல அதிகாரம் இல்லை. எல்லாரும் ஒரு வார்த்தை சொல்லுவோமா? என் மேல் இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை, என் மேல் அக்கினி கடலுக்கு அதிகாரம் இல்லை. அல்லேலூயா. சரி, இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். இது இயேசு கிறிஸ்துவுடைய பூமியில் 1000 வருட அரசாட்சியை குறித்து சொல்லுது. அப்போ அந்த 1000 வருட அரசாட்சியில் இந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற்றவர்களுக்கு ஒரு பங்கு இருக்கிறது. அப்போ முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற போகிற நாம் அந்த இயேசு கிறிஸ்துவுடைய 1000 வருட அரசாட்சியில் அவரோடு கூட இருந்து ஆசாரியராய் இருந்து
அவரோட கூட அரசாளுவார்கள். அல்லேலூயா. அப்போ இன்னொரு விஷயம் தெரியுது, இந்த முதலாம் உயிர்த்தெழுதல் என்பது 1000 வருட அரசாட்சி தொடங்கிறதுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சிரும். சரிதானே நான் சொல்றது? இந்த வசனத்திலே தெரியுது, 1000 வருஷ அரசாட்சியை இயேசு தொடங்குவதற்கு முன்னதாகவே முதலாம் உயிர்த்தெழுதல் நடந்து முடிந்துவிடும். அதில் பங்கு பெற்ற அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்துவோடு கூட 1000 வருட அரசாட்சியில் கூட இருந்து ஆளுகை செய்யும் பாக்கியம் பெறுவோம். அல்லேலூயா. சரி, இதை மனதில் கொள்ளுங்கள். இப்போ இந்த முதலாம் உயிர்த்தெழுதல் என்று ஒன்றை சொன்னேனே, அதிலே 3 உயிர்த்தெழுதல்கள் இருக்கிறது. அந்த முதலாம் உயிர்த்தெழுதல் என்று சொல்லுவது, அதற்குள்ளே நீங்க பார்த்தீங்கன்னா 3 கட்டமான உயிர்த்தெழுதல்கள் சேர்ந்ததுக்கு ஒரு பேர் தான் முதலாம் உயிர்த்தெழுதல். கொஞ்சம் கவனிங்க. என்னைக்கும் இந்த மாதிரி சத்தியங்களை நம்ம விளக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. சொல்லும் பொழுது தயவாய் நன்றாக மனதில் கொள்ளுங்கள். முதலாம் உயிர்த்தெழுதல் என்று நான் இப்பொழுது சொன்ன வார்த்தை ஒற்றை நேரத்தில் நடக்கிற ஒரு உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லல. 3 உயிர்த்தெழுதல்கள், அதுக்கு சேர்ந்த பெயர் தான் முதலாம் உயிர்த்தெழுதல். இந்த 3 உயிர்த்தெழுதல்களும் இயேசு அந்த 1000 வருஷ அரசாட்சி தொடங்கிறதுக்கு முன்னாடி நடந்து முடியும். அந்த 3 உயிர்த்தெழுதல்களிலும் எழும்பினவர்கள் சேர்ந்துதான் இயேசுவோடு இந்த உலகத்தில் 1000 வருட அரசாட்சியில் பங்கு பெறுவோம். ஒரு அல்லேலூயா. புரிஞ்சிருச்சா? இப்ப அந்த 3 எது என்று பார்ப்போம். அதிலே ஒன்றுக்கு பேரு முதற் பலன்களின் உயிர்த்தெழுதல். என்ன வார்த்தை? முதற் பலன்களின். நம்ம ஏற்கனவே ஒன்று படித்தோம். இயேசுடைய உயிர்த்தெழுதலுக்கு ஒரு பேர் என்ன கொடுத்திருந்து? முதற் பலன் உயிர்த்தெழுதல். அது சிங்குலரில், இது ப்ளூரல்ல. அது ஒருமையில், இது பன்மையில். அதை பார்க்கணும். அது முதற் பலன் இயேசு, இது முதற் பலன்கள். முதற் பலன்களின் உயிர்த்தெழுதல், the resurrection of the first fruits. இது முதலாவது நடக்க போகுது. இனி முதலாவது நடக்க போறது இந்த உயிர்த்தெழுதல் தான். அதுக்கு பொதுவாக பைபிளில் நான் முதல்ல ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்ட விதத்திலே, வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 4, 5 ஆகிய வசனங்கள். ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள், இந்த வார்த்தையை கவனிங்க, இவர்கள் மனுஷரில் இருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். முதற் பலனாக, அதனால தான் இந்த வார்த்தையை சொன்னேன். முதற் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். இவருடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. சியோன் மலையின் மீது நிற்கிற 144,000 பேரை பற்றி இப்பொழுது நான் வாசித்த அந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை அந்த அதிகாரத்தின் முதல் 3 வசனங்களில் படித்தால் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். எனவே யோவானுக்கு காண்பிக்கப்பட்டதிலே சியோன் மலையிலே ஆட்டுக்குட்டியானவரோடு 144,000 பேர் நின்றார்கள். அவர்கள் புதுப்பாட்டை பாடினார்கள். எங்கே பாடினார்கள்? சியோன் மலையில் நின்றார்கள். சிங்காசனத்துக்கு முன்பாக நின்று கர்த்தருக்காக பாடினார்கள் என்று படிக்கிறோம். அல்லேலூயா. எனவே இதுதான் அந்த எடுத்துக்கொள்ளப்பட்ட மணவாட்டி என்று இன்னொரு வார்த்தையில் சொல்லலாம். மணவாட்டி. அப்போ முதற் பலன்களின் உயிர்த்தெழுதல் என்றும் சொல்லலாம். இன்னும் புரிந்து கொள்வதற்கு மணவாட்டியின் உயிர்த்தெழுதல் என்றும் சொல்லலாம். ஏன்னா இந்த மணவாட்டியை குறித்து தான் சியோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரோடு நிற்கிறதாக. சியோன் மலைன்னு சொன்னோன்னே உலகத்தில் இருக்கிற சியோன் மலைன்னு நம்ம நினைக்கக்கூடாது. உலகத்திலேயும் ஒரு சியோன் மலை இருக்கு, எருசலேம்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதேவேளை சிம்பாலிக்காக, அடையாளபூர்வமாக தேவன் வாசம் பண்ணுகிற இடமும் சியோன், பரம சியோன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்திலையும் ஆவிக்குரிய ஞானார்த்தமாக சபைக்கும் சியோன் ஒரு பேர் இருக்கு. அப்போ சியோன் என்று பைபிளில் சொல்லி இருக்கிறது சில சியோன்கள் அந்த இடங்கள்ல. எருசலேமில் எழுத்தின்படி இருக்கக்கூடிய சியோனை சொல்லி இருக்கிறது. எருசலேமுக்குள் ஒரு சியோன் இருக்கிறது. அந்த சியோனில் தான் தாவீது தனக்கு வீடு கட்டி குடியிருந்தார். தாவீதுடைய அரண்மனை அந்த சியோனில் இருந்தது. ஆனால் தேவனுடைய ஆலயம் எருசலேமில் இருந்தது. எருசலேமுக்குள் ஒரு பகுதி தான் அந்த சியோன். இதை புரியணும். இதே மாதிரி தீர்க்க தரிசன புத்தகங்களிலே சியோன் சியோன் என்று நிறைய வரும்போது
அது ஒரு பகுதி. பூமியில் இப்பொழுது இருக்கிற சபையை காட்டுகிற, சபையிலே கர்த்தர் வாசமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து அவருடைய பரம வாசஸ்தலம், அவருடைய சிங்காசனம் இருக்கிற இடம், அதுவும் அவருடைய பரம வாசஸ்தலமும் சியோன் என்று அர்த்தம் கொள்ளுகிறது. அப்போ இதிலே சியோன் மலைன்னு சொல்லும் பொழுது இதுக்கும் பூமிக்கும் சம்பந்தம் இல்லை. அல்லேலூயா. இது உன்னதராகிய தேவன் இருக்கிற அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நின்று புதுப்பாட்டை பாடினார்கள் என்று அங்கே நாம் தெளிவாய் வாசிக்கிறோம். அதே வேளையிலே யோவானு காண்பிக்கும் பொழுது சியோன் மலையில் நின்றார்கள் என்று காண்பிக்கப்படுகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அடுத்ததாக இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன். யாக்கோபின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். அவர் சித்தங்கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ இது முதற் பலன் உயிர்த்தெழுதல், அது நடக்கிற சம்பவத்தை நம்ம பார்த்தோம். ஆனா ஏற்கனவே யாக்கோபு கொண்டு ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு, அதுல பங்கடைகிறதுக்குத்தான் நம்ம இந்த பூமியிலே வசனத்தை கொண்டு ஒரு புதிய சிருஷ்டியாக பிறப்பித்தார், ஜனிப்பித்தார். அல்லேலூயா. எதற்காக? மனுஷர் நடுவில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு. அல்லேலூயா. நாம ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸா அங்க போய் சேருவோம், ஃபர்ஸ்ட் பேட்சா அங்க போய் சேர போறோம். அதான் அந்த முதல் கனி, ஃபர்ஸ்ட் அறுவடை ஆகி பழங்களை பறித்து வீட்டுக்கு கொண்டு வர்றது எவ்வளவு சந்தோஷம். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் வரும். ஆனா நம்ம முதல் வரிசை. அல்லேலூயா. அதனால தான் இந்த பேரு முதற் பலன்களின் உயிர்த்தெழுதல். சொல்றது புரியுதுங்களா? கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. ஆனா இது நமக்கு தெரியணும்ல. உலகத்துல ஒரு ஏரியாவுக்கு யாத்திரை பண்ண போகிறோன்னு சொன்னால் எத்தனை பார்க்குறோம். இப்போல்லாம் அதுக்கு இந்த கூகுள் அது இதுன்னு வந்த பிறகு என்னெல்லாம் அடித்து பார்க்குறோம். வழி எப்படி, குறுக்கு ஷார்ட் வழி எப்படி, வழியில் நிறைய டோல்கேட் இருக்கா, அதை ஸ்கிப் பண்ணி போகிற வழி எப்படி, நிறைய படிக்கிறோம் இல்லையா கூகுளில். அப்போது நாம் நித்திய பயணத்துக்கு போகிற வழியை எவ்வளவு அதிகமாக படித்து தெரிஞ்சிருக்கணும். அல்லேலூயா. இது கூட வழி தப்புனா திரும்ப வந்து எப்படியாவது போகலாம், கொஞ்சம் நேரம் தான் வேஸ்ட் ஆகும், பெட்ரோல் தான் வேஸ்ட் ஆகும். அது அப்படி இல்லை, போச்சுன்னா மொத்தம் போச்சு இல்லையா? அப்போ அந்த ஜேர்னி, அந்த டிராவலை பற்றி நமக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். அதனால ரொம்ப கவனம் செலுத்தி நீங்கள் அதை கேட்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த முதற் பலன்களின் உயிர்த்தெழுதல். இனி இந்த உயிர்த்தெழுதலின் சம்பவம் எப்படி நடக்கும், அந்த அக்கரன்ஸ் ஆஃப் த ராப்சரை பற்றி 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தில் 18, 19 ஆகிய 16, 17 ஆகிய வசனங்களில் பவுலை கொண்டு ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். நல்லா கவனிச்சிங்க, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட, அவர்களோடனா அந்த மரித்தோர்லேருந்து உயிர்த்தெழுந்தவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இது அந்த வெளிப்படுத்தல்ல நம்ம வாசித்த அதைத்தான் இவர் விளக்குறார். அங்கே அவருக்கு வெளிப்பாடு, ராப்சரை பற்றின ரெவலேஷன். இவருக்கு ராப்சரை பற்றி இவர் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கிறார், டீடைல்ஸ் கொடுக்கிறார், விளக்கம் கொடுக்கிறார். அது எப்படி சம்பவிக்கும் என்கிறதை விளக்கமா இந்த இடத்துல சொல்றாரு. எப்படி சம்பவிக்கும்? இயேசு கிறிஸ்து இப்பொழுது பிதாவின் வலது பார்சத்தில் சிங்காசனத்தில் இருக்கிறார், பரலோகத்தில் இருக்கிறார். அங்கே இருந்து அவர் ஆகாயத்தில் இறங்கி வருவார். பூமிக்கல்ல, எங்க வருவாராம்? ஆகாயத்தில் இறங்கி வருவாராம். வரும்பொழுது ஆரவாரத்தோடு வருவார், பிரதான தூதனுடைய சத்தத்தோடு வருவார், தேவ எக்காலத்தோடு வருவார். அப்படி வரும்பொழுது உடனே இங்கே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் ஒரு நிமிஷத்தில் உயிரோடு எழும்புவார்கள். அல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுந்தவர்கள் இயேசுவோடு ஆகாயத்தில் சேர்க்கப்படுவார்கள்.
அவர்கள் சேர்க்கப்படும் பொழுதே ஒரு இமைப்பொழுதுக்குள் நாமும் அன்றைக்கு உயிரோடு இருக்கிற கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களும் சேர்ந்து அவர்களோட கூட நாமும் எடுத்துக்கொள்ளப்பட்டு 2 கூட்டமாக ஒரே கூட்டமாய் ஆகாயத்தில் மாறப்போகிறோம். அல்லேலூயா. உங்களுக்கு அருமையானவர்கள் பலர் மரித்து அவள் கிறிஸ்துவுக்குள் மரித்து இன்றைக்கு அவர்கள் பரதீசில் காத்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு உங்கள் குடும்பம் அவர்களை பிரிந்து வாடுகிறது. ஆனால் அந்த குறிப்பிட்ட நேரத்திலே இயேசுவின் அந்த ஆகாய வரவிலே அவர்களும் நாமும் எல்லாரும் சேர்ந்து ஆகாயத்தில் சந்திப்போம். அவர்களை சந்திப்பதை பார்க்கிலும் மகிழ்ச்சி இயேசுவை சந்திப்போம். இயேசுவோடு என்றென்றுமாய் இருப்போம். அல்லேலூயா. இதுதான் இந்த முதலாம் உயிர்த்தெழுதலுடைய முதற் பலன்களின் உயிர்த்தெழுதல், மணவாட்டியின் உயிர்த்தெழுதல் என்று சொல்லப்படுவது. சரி, இப்போ இந்த மணவாட்டியின் உயிர்த்தெழுதல், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது, அந்த உயிர்த்தெழுதலில் நம்முடைய கண்டிஷன் எப்படி இருக்கும்? ராப்சர்ல நம்முடைய கண்டிஷன், சம்பவத்தை பற்றி, சம்பவம் எப்படி இருக்கும்னு தெசலோனிக்கேயர்ல சொன்னாரு. நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்திலிருந்து பார்க்கலாம். 15:51. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரையடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். அல்லேலூயா. எல்லாரும் மரிக்க மாட்டோம். ஒரு கூட்டம் உயிரோடு இருப்போம், ஒரு கூட்டம் தான் மரிச்சிருப்பாங்க. ஆனால் எக்காலம் தொனிக்கும் பொழுது எல்லாருமே மறுரூபமாக்கப்படுவோம். அல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுதலில் ஒரு சரீரத்துக்கு ஒரு மறுரூபம் உண்டு என்பதை இங்கே அவர் சொல்லுகிறார். அடுத்தது 52ஆம் வசனம், எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். அழிவில்லாதவர்களாய் நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவு உள்ளதாகிய இது அழியாமையையும், சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகியது அழியாமையையும், சாவுக்கேதுவாகியது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். அல்லேலூயா. அப்போ அதில் என்ன விளக்குகிறார்? மரித்தவராக இருந்தாலும் அவர்கள் மறுரூபமாக எழும்பி மேலே வருவாங்க. அவங்களுக்கும் ஒரு சரீரம் கொடுக்கப்படும், மகிமையடைந்த சரீரம். அது மறுரூபமான சரீரம். அவங்க வயசாக மறிச்சிருக்கலாம், வியாதியாக மறிச்சிருக்கலாம். சிலர்லாம் ஆக்சிடெண்ட்டில் அகப்பட்டு ஒரு விகாரமான தோற்றத்தில் தான் அடக்கம் பண்ணுவோம். ஆனால் எல்லாருமே மறுரூபம் அடைந்து, அல்லேலூயா. என்ன ஆச்சரியம்! தேவதூதர்களிலும் மகிமையான ஒரு சாயல், கிறிஸ்துவை போன்ற சாயல். ஆமென். மறுரூபம் அடைந்து உயிரோடு இருக்கிறவளும் ஒரு இமைப்பொழுதில் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது என்ன ஆயிரும்? சரீரம் மறுரூபம் ஆயிரும். இல்லாமல் இந்த மாம்ச சரீரம் அங்கே மேலே போகாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கே தெரியும், ஒரு ஏரோப்ளைன் தேவை, ஹெலிகாப்டர் தேவை. அதுலேயும் ரொம்ப உயரத்துக்கு போக முடியாது. அதுக்கு மேலே போகணுன்னா இப்போ ராக்கெட் தேவை. இப்போ அதுக்கு ஸ்பேஸ் ஷட்டிலாக எனக்கு இப்போ ஒரு புதிய பேர் வச்சுருக்காங்க. அங்கே போயிட்டு வரக்கூடிய வாகனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராக்கெட்டு இதெல்லாம் கொண்டு எவ்வளவு பத்திரப்படுத்தி சுனிதா வில்லியம்ஸ் அம்மையார் நீண்ட காலம் ஸ்பேஸிலே வாழ்ந்த பெரிய ஒரு சாதனை படைத்தார்கள். ஆனால் அவர்கள் பூமியில் வாழ்கிறது மாதிரி அங்கே வாழ முடியாது. எல்லாமே ஒரு வித்தியாசமாக. அது மாதிரி தான். அப்போ நமக்கு மேலே போகும்பொழுது, ஒரு இமைப்பொழுதில் அங்கே போய் இயேசுவை சேரும் பொழுது, அதுக்கப்புறம் நித்தியத்திலே வாழும் பொழுது நம்முடைய சரீரங்கள் மண்ணுக்குரிய தன்மையை முற்றிலும் இழந்துரும். அழிவுள்ளதாகிய இது எதை சுதந்திரிச்சிரும்? அழியாமை உள்ள ஒரு சரீரம் கிடைக்கும். சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தோடு வாழுகிறவர்கள், வாழ்ந்து மரித்தவர்கள், நாம் உயிரோடு எழும்பும் பொழுது இனி சாவற்ற சரீரம், அப்படித்தானே? சாவாமையுள்ள சரீரம். அப்புறம் அந்த சரீரத்துக்கு மரணமே கிடையாது, வியாதி கிடையாது, பலவீனம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரு இந்த பூமியில் உள்ள எந்த தொந்தரவும் இல்லை. தூக்கமும் வேண்டாம். சில பயமாக இருக்குது, நல்ல ஜாலியாக இருக்குது இதை கேட்கும்போது. சில பிள்ளைகளுக்கு உறக்கமே வராது, உறக்கமே பிடிக்காது. அடுத்தானா இனி தூக்கமே இல்லாத இரவே கிடையாது, இருள் என்பதே கிடையாது. அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் நீங்கள் படித்து பார்க்கணும் தம்பிமார், தங்கைகள், பெரியவர்கள். இதெல்லாம் படித்து பார்த்து ஆண்டவர் நமக்கு என்ன வச்சிருக்கிறார் என்பதை அறியணும். அப்படி ஒரு சரீரமாக ஒரு இமைப்பொழுதில் இது மாற்றப்பட்டு இயேசுவோடு எடுத்துக்கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. இப்போ இயேசு நம்மை ஆகாயத்தில் சேர்த்த உடனே
அவர் நம்மை பரலோகத்துக்கு அழைத்து செல்லுகிறார், பிதாவின் வீட்டுக்கு, தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக. சியோன் மலை என்று சொன்னோம், தேவனுடைய சிங்காசனம் என்று அங்கே வெளிப்படுத்தப்பட்டது. தெளிவா அங்கே என்ன நடக்க போறது என்பதை வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரமும் 5ஆம் அதிகாரமும் அழகா சொல்லுது. இப்போ அந்த விளக்கங்களுக்குள்ள நான் போகலை. அப்போ அங்கே போய் 7 ஆண்டுகள் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து அங்கே நடக்கும். அப்போ ஆட்டுக்குட்டியானவர் மணவாட்டியாகிய நாமும் அவரோடு கூட போன உடனே அங்கே பெரிய வர்ஷிப் நடக்கும், மிகுந்த பாடல், ஆராதனை, சந்தோஷங்கள், பெரிய ஆட்டுக்குட்டியாண்ட விருந்துன்னு சொல்லி இருக்கு. நமக்கு பரிசளிப்பெல்லாம் அங்கே நடக்கும்னு சொல்லி இருக்கு. பிதாவானவர் ஆட்டுக்குட்டியானவராக இயேசுவை கனம் பண்ணுவார்னு சொல்லி இருக்கு. பிதாவானுடைய கையில் ஒரு முத்திரிக்கப்பட்ட புஸ்தகம் இருக்கும், அதை ஆட்டுக்குட்டியானவர் வாங்குவார். வாங்கிட்டு அதில் ஒவ்வொரு முத்திரைகளாக உடைப்பார். அந்த ஒவ்வொரு முத்திரையும் பரலோகத்தில் உடைக்கப்பட அதில் எழுதப்பட்டு, அதெல்லாம் அந்த வெளிப்படுத்தல ஃபுல்லாக எழுதியிருக்கு. 6ஆம் அதிகாரம் தொடங்கி நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா வரிசையாக 7 முத்திரைகளை உடைப்பார். அந்த 7ஆம் முத்திரையை உடைச்ச உடனே 7 எக்காளங்களை எடுத்துக்கொண்டு தூதர்கள் ரெடி ஆவார்கள். அடுத்தது 7 எக்காளங்கள் வரிசையாக ஊதப்படும். 7ஆவது எக்காளம் ஊதப்படும் பொழுது அடுத்தது 7 கோபகலசத்தை எடுத்துக்கொண்டு 7 தூதர்கள் ரெடி ஆவார்கள். அடுத்தது அது ஒவ்வொன்றும் வரிசையாக ஊற்றப்பட்டு கடைசி கோபகலசம் 7ஆவது ஊற்றப்படும் பொழுது அந்த 7 வருடம் நிறைவேறும். அல்லேலூயா. இப்போ அந்த 7 வருடம் நாம அங்கே போய் இருக்கும் பொழுது அங்கே நடக்கிறது தான் நமக்கு சந்தோஷம், பரிசளிப்பு, பாராட்டு எல்லாம் நடந்துட்டே இருக்கும்போது ஆவியானவர், ஆட்டுக்குட்டியானவர் இயேசு கிறிஸ்து ஒரு வேலை செய்வார். பிதாவின் கையிலிருந்து புஸ்தகத்தை வாங்கி கரெக்ட் டைமிங்ஸில் ஒவ்வொரு முத்திரையை உடைப்பார். ஃபர்ஸ்ட் முத்திரை உடைச்ச உடனே கீழே அந்தி கிறிஸ்து எழும்பி ஆட்சியை பிடிப்பான். அடுத்து தொடர்ந்து என்னென்ன நடக்கும்னு வரிசையாக பைபிளில் நமக்கு எழுதியே தந்துட்டார். அப்போ இந்த 7 முத்திரைகள், 7 எக்காளங்கள், அடுத்தது 7 கோபகலசங்கள், இவ்வளவும் அங்கே ஊற்றப்பட இங்கே என்ன நடக்கும்னு எழுதியிருக்கு. அதெல்லாம் நடக்கும். என்ன இங்கே நாம் அங்கே போகும் பொழுது இங்கே சாத்தான் வந்து இறங்குவான். அல்லேலூயா. இப்பொழுது ஆகாய மண்டலத்தில் இருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிற பொல்லாத வலுசர்ப்பம் அது என்ன செய்யும்? இதை நீங்கள் தெளிவாக படிக்கணும்னா வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் இருக்கு. 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே ஆண் பிள்ளை தேவனுக்கும் சிங்காசனத்துக்கு நேராக எடுத்துக்கொள்ளப்பட்டதுன்னு எழுதியிருக்கு. அதுதான் இந்த மணவாட்டியின் உயிர்த்தெழுதல், அதுதான் இந்த முதற் பலன்களின் உயிர்த்தெழுதல். அல்லேலூயா. பைபிளில் பல இடங்கள்ல அது சொல்லியிருக்கு. அப்போ அங்கே ஆண் பிள்ளை எடுத்துக்கொள்ளப்பட்டது. அது எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரத்தில் ஆண்டவர் இயேசு பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் ஆரவாரத்தோடும் எங்கே இறங்குறாரு? இறங்கி தான் எடுத்துக்கொள்ளுகிறார் நம்மை. அந்த நேரத்தில் வானத்திலே ஒரு யுத்தம் உண்டாகும் என்று அந்த வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து கீழே படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மிகாவேல் தூதன் வலு சர்ப்பத்தோடு அவன் யுத்தம் பண்ணுவான். யுத்தம் பண்ணி அதை கீழே விழத்தள்ளுவான். அந்த பிசாசானவன் அவனுடைய கூட்டம் பூமியிலே வந்து இறங்கும், பூமியிலே விழத்தள்ளப்படுவான். அவன் வந்த உடனே அந்த வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்தின் கடைசி பகுதி அங்கே சொல்லி இருக்கிறது, அந்த வலுசர்ப்பமானது தன்னுடைய அதிகாரத்தையும் சிங்காசனத்தையும் வல்லமையையும் அந்தி கிறிஸ்துவுக்கு கொடுப்பான். அதான் கீழே நடக்கும். நம்ம மேலே போயிட்டு என்னென்ன நடக்கும்னு சொன்னேன். இங்கே கீழே உடனே என்ன நடக்கும்? அந்த வலுசர்ப்பம் கீழே விழுந்தவன் உடனே அந்த அந்தி கிறிஸ்துவை பலப்படுத்தி தன்னுடைய முழு அதிகாரத்தையும் சிங்காசனத்தையும் வல்லமையும் அந்தி கிறிஸ்துவ கொடுத்து ஒரு 7 வருட ஆட்சியில் மகா வல்லமை உள்ளவனாக எழும்புறதுக்கு அந்த வலுசர்ப்பம் தன்னுடைய அபிஷேகத்தை அவனுக்கு கொடுக்கும். அப்புறம் அவன் பயங்கரமான ஆட்சி செய்வான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதெல்லாம் டீட்டெயில் இன்னைக்கு சொல்ல வாய்ப்பில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதும் கர்த்தர் தந்த விளக்கத்தை நான் ஒரு பைபிள் ஸ்டடி இதே சபையில் எடுத்திருக்கிறேன். நம்முடைய யூடியூப் சேனலில் நீங்கள் உள்ளே போய் அந்த பிளேலிஸ்ட் என்கிறதுக்குள்ளே போயிட்டு அங்கே பைபிள் ஸ்டடி என்கிற இதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பைபிள் ஸ்டடி வெளிப்படுத்தின விசேஷம் என்று அதில் இருக்கிறது. ஒவ்வொன்றையும் விளக்கமாக வசனத்தோடு அங்கே சொல்லியிருக்கு. வாய்ப்பு இருக்கும் பொழுது படித்து பாருங்கள், கேட்டு பாருங்கள். இது நமக்கு நல்லது. இனி நான் சுருக்கமாக முடிச்சிடுறேன். இப்போ இந்த முதற் பலன்களின் உயிர்த்தெழுதல் நடந்து கீழே அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி, மேலே ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து, இது நடக்கும் பொழுது இந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் 2வது வரிசை உயிர்த்தெழுதல் நடக்கும். யாரு?
2 சாட்சிகள். இந்த 2 சாட்சிகளை குறித்து வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் சொல்லி இருக்கிறது. 3ஆம் வசனம், வெளிப்படுத்தல் 11:3, என்னுடைய 2 சாட்சிகளும் 2 வஸ்திரம் உடுத்து கொண்டவர்களாய் 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில் தவித்து கொண்டிருக்கிற மக்களுக்கு, அதிலும் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாய் ஆனால் பூரணம் அடையாதபடி, பரிசுத்தம் அடையாமல் அல்லது பூரணம் அடையாமல் ஆயத்தமாயிராமல் கைவிடப்பட்டு போன ஒரு கூட்டம் இருக்கும். அது ரொம்ப சங்கடத்துக்குரிய கூட்டம், எல்லாம் அறிந்தும் இழந்த கூட்டம். அப்ப அந்த கூட்டத்துக்கு ஒரு தைரியம் கொடுக்க, அந்த கூட்டத்திலிருந்தும் சிலரை மேல கொண்டு வர்றது ஆண்டவருடைய திட்டம். அதுக்காக அவங்களுக்கு கொஞ்சம் தைரியம் கொடுப்பதற்கு 2 சாட்சிகளை எழுப்புவார். அல்லேலூயா. அவளை பூமியிலிருந்து 2 மனிதர்களை எழுப்புவாரா, அல்லது மரணத்தை காணாமலே எடுத்துக்கொள்ளப்பட்ட ஏனோக்கு, எலியா போன்றவர்களை கொண்டு வருவாரா, அல்லது அந்த 2 சாட்சிகள் செய்யக்கூடிய அற்புதங்களை படித்து பார்க்கும்போது மோசேயும் எலியாவையும் அனுப்புவாரா? இப்படியெல்லாம் பல சர்ச்சை கருத்துக்கள் இருக்கின்றன. நமக்கு சொல்லப்படலை, கிளியரா யாருன்னு சொல்லப்படலை. அதனால ஒன்றில் அன்று வாழுகின்றவர்களில் 2 பேரை எழுப்பி செய்யலாம், அல்லது மோசே எலியாவை அனுப்பலாம், அல்லது ஏனோக்கே எலியாவை அனுப்பலாம். அதெல்லாம் ஆண்டவருடைய திட்டங்கள். அல்லேலூயா. பட் 2 சாட்சிகளை எழுப்பி, இந்த கைவிடப்பட்டு விட்டோமே, இந்த அந்தி கிறிஸ்துவுடைய முத்திரையை இப்போ தரிச்சா தானே சாப்பாடு கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும், இல்லைன்னா சாக வேண்டியது தானே என்கிற கடுமையான உபத்திரவத்தில் இருக்கக்கூடிய அந்த கைவிடப்பட்ட தேவ மக்கள், அவர்கள் இனி ஒரே வாய்ப்பு, அந்த கஷ்டத்தை அவர் சகிக்கணும். அந்தி கிறிஸ்துவுடைய முத்திரையை தரிக்கக்கூடாது, அவனுடைய அந்த சிலையை வணங்கக்கூடாது. வணங்குனா போச்சு, உனக்கு உடனே டிக்கெட் அங்கே தான், அக்கினி கடல் தான். ஆனால் உனக்கு ஒரு சான்ஸ் இருக்கு, நீ எடுத்துக்கொள்ளப்படும் வாய்ப்பை இழந்துட்ட. ஆனால் இனி இந்த அத்தனை உபத்திரவத்தையும் சகிச்சு, கடுமையான உபத்திரம் அதெல்லாம் எழுதியிருக்கு. அப்போ அந்த உபத்திரத்தை சகிக்கணும்னா அவங்கள திடப்படுத்துறதுக்காகத்தான் இந்த 2 பேர் தீர்க்க தரிசனம் உரைத்து திடப்படுத்துவார்கள், அற்புதங்களை செய்து திடப்படுத்துவார்கள். இப்படி ஒரு சுமார் 3.5 ஆண்டுகள் அவர்களுடைய ஊழியம் நடக்கும். அந்த 7 வருடத்தில் முதல் 3.5 ஆண்டுகள். அடுத்து என்ன நடக்கும்? ஸ்தோத்திரம். 7ஆம் வசனம், வெளிப்படுத்தல் 11:7, அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம், அதான் அந்தி கிறிஸ்து, அவர்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். அந்த 3.5 வருஷம், சுமார் 3.5 வருஷம் ஆகும்போது, 1260 நாட்கள் கொடுத்துருக்கு, சுமார் 3.5 வருஷம் ஆகும்பொழுது அந்தி கிறிஸ்து இவங்க 2 பேரையும் கொன்று போட்டுருவான். அவர்களுடைய உடல்கள், 8ஆம் வசனம், மாநகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையில் அறையப்பட்டார். ஸோ தெளிவாக தெரியுது, அது எருசலேம் பட்டணம். தீர்க்க தரிசன வார்த்தைகள் இப்படி சொல்லி இருக்கிறது. எருசலேம் பட்டணத்தின் பிரதானமான விசாலமான வீதியிலே இந்த 2 பேருடைய சரீரத்தையும் போட்டிருப்பான். அது அப்படியே கிடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 9ஆம் வசனம், ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜாதிகளிலும் உள்ளவர்கள் அவர்களுடைய உடல்களை 3.5 நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். அவருடைய உடல்களை கல்லறைகளில் வைக்க ஒட்டார்கள். எல்லாருக்கும் அவங்க மேலே ரொம்ப கோபம். அந்தி கிறிஸ்து கடுமையான கோபம். இப்படியெல்லாம் என்ன சேலஞ்சு பண்ணிட்டாங்க, அதனால் இவங்க அங்கே கிடக்கட்ட அந்த சரீரம் அடக்கம் கூட பண்ணக்கூடாது. எல்லாரும் பாருங்க, நல்ல டிவியிலெல்லாம் அன்னைக்கு பிரேக்கிங் நியூஸ் அதுவாக தான் இருக்கும். 3.5 நாட்கள் அவங்கள பற்றி தான் வர்ணிப்பான். பாரு எப்படி அந்தி கிறிஸ்து ஜெயித்துட்டான் பாரு, அப்படி சொல்லி பயங்கரமான நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும். கடைசியில் 3.5 நாள் ஆகும் பொழுது 10வது வசனம், சரி 10வது வசனம் தான் அவங்க சந்தோஷப்படுவாங்க என்பது. 11ஆம் வசனம், 3.5 நாளுக்கு பின்பு தேவனிடத்திலிருந்து ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. அப்பொழுது அவர்கள் காலூன்றி நின்றார்கள். அல்லேலூயா. அவர்களை பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்குண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு மேகத்தில் ஏறி வானத்துக்கு போனார்கள். அவருடைய சத்துருக்கள் அவர்களை பார்த்தார்கள். அல்லேலூயா. இதுதான் 2 சாட்சிகளுடைய உயிர்த்தெழுதல். அவர்களை அந்தி கிறிஸ்து கொண்டு போட்டான்.
3.5 நாளுக்கு பிறகு கர்த்தர் அவர்களை உயிரோடு எழுப்பி எடுத்துக்கொண்டார். ஸோ இந்த 7 வருஷம் தொடங்கிறதுக்கு முன்னாடி முதற் பலன்களின் உயிர்த்தெழுதல், மணவாட்டியின் உயிர்த்தெழுதல். 3.5 வருஷத்தில் இந்த 2 சாட்சிகளுடைய உயிர்த்தெழுதல். அடுத்தது இந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் 3வது கட்டம் இரத்த சாட்சிகளின் உயிர்த்தெழுதல், the resurrection of the martyrs. வெளிப்படுத்தல் 20:4 சொல்லுகிறது, அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இது 1000 வருஷ அரசாட்சியில் இயேசுவோடு கூட நமக்கு கிடைக்கிற சிங்காசனங்களையும் நாம் நியாயம் விசாரித்து நடத்த வேண்டிய ஆளுகைகளையும் பற்றி இங்கே சொல்லி இருக்கிறது. ஆகவே சிங்காசனங்களில் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இயேசுவை பற்றின சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது, அதாவது அந்தி கிறிஸ்து மிருகம்னா அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை 666 முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். அல்லேலூயா. அப்போ இங்கே தான் பார்க்கிறோம், அந்த இரத்த சாட்சிகள் கூட்டம் இந்த 7 வருஷம் அதிகிறிஸ்துவுக்கு கீழே இருந்து கஷ்டப்பட்டு, ஆனாலும் அந்த சொரூபத்தை வணங்காம அவனுடைய முத்திரையை தரிக்காம இருந்து இரத்த சாட்சிகளாய் மரித்த கூட்டம். அந்த கூட்டமும் உயிரோடு எழும்பி இயேசுவோடு சேர்க்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்போ இப்படி அந்த இதோடு அந்த முதலாம் உயிர்த்தெழுதல் முடிகிறது. அதுக்கு அடுத்த வசனத்தில் தான் சொல்லி இருக்கு, முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவன் பாக்கியவான் பரிசுத்தவான் என்று சொல்லி அங்கே முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்கு. ஸோ 3 கட்டங்களாக முதலாம் உயிர்த்தெழுதல் நிறைவேறும். இனி இந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற்ற அத்தனை பேரும் யாரு? மணவாட்டி, அடுத்தது சொல்லுங்க 2 சாட்சிகள், அடுத்தது சொல்லுங்க இரத்த சாட்சிகள். இந்த 3 கூட்டமும் சேர்ந்து தான் இயேசுவோடு கூட இந்த 1000 வருஷ அரசாட்சி செய்வது. இந்த 1000 வருஷ அரசாட்சி தொடங்கும் போதே பிசாசானவனை பிடித்து அவர் பாதாள குழியில் 1000 வருடங்கள் சிறை வைத்து விடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது 1000 வருடம் ஆரம்பிக்கும் போது அவர் 2ஆம் வருகை சம்பவிக்கும். நம்மையும் அழைத்து கொண்டு வருவார், ஒலிவமலையில் இறங்குவார். இறங்கி அர்மகதோன் என்கிற யுத்தத்திலே அந்தி கிறிஸ்துவையும் கள்ளத்தீர்க்கதரிசியும் பிசாசையும் ஜெயிப்பார். அந்தி கிறிஸ்துவையும் கள்ளத்தீர்க்கதரிசியும் அக்கினி கடல்ல போட்டுருவார். பிசாசை மட்டும் 1000 வருஷம் சிறை வைப்பார். வைத்து விட்டு தான் இந்த பூமியிலே 1000 வருடங்கள் அரசாட்சி செய்வார். அந்த 1000 வருடங்கள் முடிந்த பிறகு, இதெல்லாம் அந்த வசனத்திலே இருக்கு, வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 11 தொடங்கி நீங்க தொடர்ந்து வாசித்தீங்கன்னா வரிசையாவே நான் சொல்றது எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுடைய வருகை, 2ஆம் வருகை ரொம்ப தெளிவாய் வெளிப்படுத்தல் 19, 11 தொடங்கி கிட்டத்தட்ட 16ஆம் வசனம் வரைக்கும் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் அர்மகதோன் யுத்தத்தை பற்றி அதுக்கு கீழே 17ல இருந்து 21ஆம் வசனம் மட்டும் இருக்கு. அடுத்தது வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள்ல அவர் இவனை பிசாச பாதாளத்தில் 1000 வருஷம் சிறை வைக்கிறது இருக்கு. அதுக்கு பிறகுதான் நான் இப்பொழுது வாசித்த இந்த வசனத்திலே நாம் பார்த்தது போல அந்த இரத்த சாட்சிகளும் உயிரோடு எழும்பி எல்லாரும் சேர்ந்து 1000 வருஷ அரசாட்சி நடைபெறும். அல்லேலூயா. இது 1000 வருஷ அரசாட்சி முடிஞ்ச உடனே பாதாள குழியில் இருக்கிற பிசாசை திரும்ப அவிழ்த்து விடுவார். அதே வரிசையில் தான் அந்த வசனங்களில் அது இருக்கிறது. அவிழ்த்து விட்டோன்னா அவன் பாருங்க உடனே போய் ஒரு கூட்டத்தை கூட்டு, கோகு மாகோகு என்கிறவருடைய தலைமையில் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டு கடற்கரை மணலத்தனையான மனிதர்களை கூட்டி சேர்த்து எருசலேமை முற்றுகை போடுவான். எருசலேமை முற்றுகை போடுவான். அந்த இது எனக்கு வசனம் சொல்லணும்னு ஆசை, டைமும் போயிடுது. இருந்தாலும் ஒன்று சொல்லிடுறேன். அங்கே வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் 7ஆம் வசனம், அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலையாகி பூமியின் 4 திசைகளிலும் உள்ள சாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும் படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும் படிக்கும் புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தனையாய் இருக்கும். அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும்
பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். இப்போ இதான் எருசலேம் யுத்தம். இந்த யுத்தத்திலே இந்த பிசாசானவன் எல்லாரையும் கூட்டி கடற்கரை திரளாக கொண்டு வந்து யாரை அவன் முற்றுகை போடுறான்? பரிசுத்தவான்களுடைய பாளையம், த கேம்ப் ஆஃப் த செயின்ஸ். நம்ம தான், நம்முடைய பாளையம் தான் அங்கே இருக்கோம். நம்மெல்லாம் அங்கே தான் இருப்போம். எருசலேமில் இயேசுவோடு இருப்போம். நம்மை சுற்றி அவன் முற்றுகை போடுறான். அடுத்தது பிரியமான நகரத்தை, அதான் எருசலேம். பிரியமான நகரத்தை சுற்றி அவன் முற்றுகை போட்டு நிற்கிறான். உள்ள யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறார், நாம இருக்கிறோம். இயேசு இருப்பார், நாம இருப்போம். இப்போ அந்த வசனத்தின் கடைசி பகுதி, அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. அல்லேலூயா. இதான் எருசலேம் யுத்தம். அப்போ இந்த யுத்தத்திலே தேவன் வானத்திலிருந்து அக்கினி இறக்கி பிதாவானவர் அந்த சத்துருக்களை முடித்து விடுவார். அர்மகதோன் யுத்தத்தில் இயேசு கிறிஸ்து வாயின் பட்டயத்தால் யுத்தம் செய்து ஜெயிப்பார்னு சொல்லி இருக்கு. கல்வாரி சிலுவையிலே இயேசு தன் ரத்தத்தை சிந்தி ஜெயித்தார் என்று படிக்கிறோம். அல்லேலூயா. கல்வாரியில் ஒரு யுத்தம், அடுத்து அர்மகதோனில் ஒரு யுத்தம், அடுத்தது கடைசியாக எருசலேமில் ஒரு யுத்தம். 10ஆம் வசனம், மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் பாதிக்கப்படுவார்கள். அப்பதான் பிசாசுக்கு முடிவு கட்டுறார். எருசலேம் யுத்தம் முடிஞ்ச உடனே அவனையும் தூக்கி அக்கினி கடல்ல போட்டுறார். ஏற்கனவே அர்மகதோன் யுத்தத்தில் அந்தி கிறிஸ்துவையும் கள்ள தீர்க்கதரிசியும், அதான் மிருகம் கள்ள தீர்க்கதரிசி, அவங்கள தூக்கி அங்கே போட்டுட்டார். அவங்க ஏற்கனவே 1000 வருஷம் அங்கே பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். கூட இப்போ யாரையும் போட்டாச்சு, பிசாசானவர், அவனை அங்கே போட்டாச்சு. இப்படி எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு கட்டுவார். அடுத்ததாக இனி நம்பர் 2, 2ஆம் உயிர்த்தெழுதல். அல்லேலூயா. முதலாம் உயிர்த்தெழுதலில் 3 பகுதிகள். ஒன்று முதற் பலன்களின் உயிர்த்தெழுதல் அல்லது மணவாட்டியின் உயிர்த்தெழுதல். இரண்டாவதாக நாம் பார்த்தோம் 2 சாட்சிகளுடைய உயிர்த்தெழுதல். மூன்றாவதாக இரத்த சாட்சிகளுடைய உயிர்த்தெழுதல். இனி 1000 வருஷ அரசாட்சி முடிஞ்சு இப்போ தொடர்ந்துள்ள வசனம் வெளிப்படுத்தல் 20:11. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதில் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்தில் இருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின் படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். அல்லேலூயா. தொடர்ந்து அதை பற்றி விளக்கம் கொடுத்திருக்கிறார். எனவே அதுக்கு பிறகுதான் இந்த இறுதி நியாய தீர்ப்பு. அதுக்காக அத்தனை பேரையும் கர்த்தர் எழுப்புவார். அதுதான் 2ஆம் உயிர்த்தெழுதல் அல்லது இறுதி உயிர்த்தெழுதல். பலர் அதை பாவிகளின் உயிர்த்தெழுதல் என்கிற வார்த்தையினாலும் குறிப்பிடுகிறார்கள். இப்படி எல்லாரையுமே உயிரோடு எழுப்பி கொண்டு வந்து அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாய் நிறுத்தி அவர் நியாயம் தீர்ப்பார். அல்லேலூயா. பிரசங்கி 11:9 சொல்லுகிறது, வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. அல்லேலூயா. வாலிபர்களுக்கு எச்சரிப்பு பிரசங்கியை கொண்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்பா எம்மா, இஷ்டத்துக்கு நீ அனுபவிக்கிறதுக்கு உலகம் உனக்கு தாராளமா தந்துகிட்டு இருக்கு. ஆனால் ஒன்றை நினைத்துக்கொள், இது எல்லாவற்றின் நிமித்தமும் நீ கண்ட காட்சிகள், நீ பேசின வார்த்தைகள், நீ அனுபவித்தவைகள் அத்தனையின் நிமித்தமும் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா. அப்போ இந்த வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கின்ற அவலம் வரக்கூடாது. அந்த ஃபர்ஸ்ட்ல முதற் பலன் உங்களின் உயிர்த்தெழுதல், மணவாட்டி உயிர்த்தெழுதல் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கணும். இதுதான் பாக்கியம். ஸோ இதுக்காகத்தான் வாலிபர்களோ பெரியவர்களோ எல்லாருமே வாழ வேண்டும். அதற்குத்தான் சபை, கிறிஸ்துவின் சபை நடைபெறுகிறது. அல்லேலூயா. சரி, பிரசங்கி 12:14 ஒவ்வொரு கிரியையையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நீ செய்த நன்மைகள்,
நீ செய்த தீமைகள் ரெண்டையுமே நியாயத்தில் கொண்டு வருவார். அவர் எதையுமே விடமாட்டார். அது எப்படி? நீ செய்த ஒவ்வொரு கிரியைகளை, நன்மையான கிரியைகளை, தீமையான கிரியைகளை, உன்னுடைய அந்தரங்கம் யாரும் காணாத உன்னுடைய உள்ளத்துக்குள் நடக்கிற அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், அது நன்மையோ தீமையோ எல்லாவற்றையும் நியாயத்தில் கொண்டு வருவார். அல்லேலூயா. ஆகையினாலே அன்பு தேவ மக்களே, எல்லாரும் இந்த நாட்களிலே கிறிஸ்துவினுடைய இந்த திட்டம், கிறிஸ்து எதுக்காக சிலுவையில் மரித்தார், 3ஆம் நாளில் உயிரோடு எழும்பினார், நமக்காக இப்பொழுது ஒரு ராஜ்யத்தை, பட்டணத்தை அல்லது பரம எருசலேம் வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். சீக்கிரமாய் வரப்போகிறார். அப்பொழுதுதான் நான் சொன்ன அந்த முதற் பலன்களில் உயிர்த்தெழுதல், மணவாட்டி உயிர்த்தெழுதல் நடக்கும். அந்த உயிர்த்தெழுதலில் நாம் பங்கு பெறுவதற்கு எல்லாரும் தகுதி பெறணும், ஆயத்தமா இருக்கணும், விழிப்புடன் இருக்க வேண்டும். என்ன தகுதி? மனம் திரும்புங்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலிருந்து வரிசையா சொல்லி கொடுத்திருக்கிறார். மனம் திரும்பு, ஞான ஸ்நானம் பெறு, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படு, விட்டு விலக வேண்டியதை விட்டு விலகி பரிசுத்தப்படு. அல்லேலூயா. இந்த தகுதிக்குள்ள வரணும். தகுதி இல்லாதவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. அதனால தேவ மக்களே, யார் மனம் திரும்பவில்லை, பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெறவில்லை, இன்றைக்கு இந்த ஜெப வேளையிலே வாய் திறந்து ஜெபியுங்கள். இயேசுவுக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள். இனி நான் ஏனோ தானோ வாழ்ந்து இந்த இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுறத இழந்து போக மாட்டேன் என்று சொல்லி ஒரு நல்ல தீர்மானத்தை இப்பொழுது செய்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. மனம் திரும்பினவர்கள் ஞான ஸ்நானம் பெறுங்கள். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அபிஷேகம் பெற்ற தேவ ஊழியர் கையிலே, அதற்கான அங்கீகாரம் பெற்ற தேவ ஊழியர் கையிலே நீங்கள் தண்ணீரில் முழுகி ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அது இயேசுவோடு செய்கின்ற உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை செய்யாம இருந்தா நிச்சயம் அங்க போக முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவிதான் நாம் மீட்கப்படும் நாளுக்கு, அந்த எடுத்துக்கொள்ளப்படும் நாள், அதுதான் மீட்கப்படும் நாள். அதற்கு முத்திரையாக கர்த்தர் தருகிற பரிசுத்த ஆவி, அந்த ஆவியினாலே நிரப்பப்படுங்கள். அது இல்லாவிட்டால் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, இந்த பூமியிலே விட்டு விலக வேண்டியதை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆமென். உன் ரட்சிப்பு நிறைவேற வேண்டுமா? நீ எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமா? நீ விட்டு விலக வேண்டியதை விட்டு விலகணும். ஆமென். கர்த்தர் வேண்டாம் என்று சொன்னதை நீ பிடிச்சு வச்சிட்டு இருந்தீன்னா நீ எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. அல்லேலூயா. அதை விட்டுவிடு, அப்பொழுதுதான் நீ அதற்கு தகுதி. சோ இந்த 4 காரியம் மிக முக்கியம். தகுதி. அடுத்தது, அந்த தகுதி அடைந்து கர்த்தருடைய சபையில் சேர்ந்து அங்கத்துவம் வைத்து ஆயத்தமாகணும். என்ன ஆயத்தம்? அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபத்திலும் தரித்திருக்கிறது தான் ஆயத்தமாகிறது. அல்லேலூயா. நாம இப்போ வர்றோம், இவ்வளவு தூரம் பிரசங்கம் கேட்டுக்கிட்டு இருக்கோம், அங்கே உபதேசங்களை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ இது கேட்கறதுக்கு தான் நம்ம கூடி வாரோம். அது நம்மை ஆயத்தப்படுத்து, தகுதியை தந்து அடுத்தது என்ன பண்ணுது? ஆயத்தப்படுத்துது. அப்புறம் அந்யோன்யம், ஃபெல்லோஷிப், ஒவ்வொருவரோடு உள்ள ஐக்கியம். இந்த ஐக்கியத்தில் பேசி பழகி ஒருவருக்காக ஒருவர் ஜெபித்து இப்படியெல்லாம் செய்யும் பொழுது பரம எருசலேமிலும் எல்லாரும் ஒரே கூட்டமாய் வாழ்வதற்கு ஒரு ஆயத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அதனால நல்ல ஒரு ஐக்கியத்தை, நல்ல ஒரு அந்யோன்யத்தை வளர்த்துக்கிடணும். அடுத்தது அப்பம் பிட்குதல், கர்த்தருடைய பந்தி. அந்த பந்தியில் தேவனோடும் மீட்கப்பட்ட மக்களோடும் ஐக்கியமா இருக்கிறோம். அது சபையிலே அடிக்கடி நடக்கிறது. அது ஒரு ஆயத்தம், ஒரு ஆயத்தம். அடுத்து ஜெபம் பண்ணுகிறது. எப்போ பார்த்தாலும் ஜெபங்கள், பல்வேறு ஜெபங்கள், தனியா ஜெபிக்கிறது, கூடி ஜெபிக்கிறது, குடும்பமா ஜெபிக்கிறது. இந்த ஜெபங்கள் நம்ம இந்த வருகைக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நம்மை பூரணத்துக்கு நேராய் வழிநடத்தி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, கூடவே ஒரு விழிப்பு வேணும். தகுதியும் ஆயத்தமும் மட்டும் போதாத அன்பர்களே, விழிப்போட வாழணும். ஒரு காரியத்தில் பூமியில் ஈடுபட போகிறோம், ஒரு கல்யாணமோ, ஒரு பிஸ்னஸ் டீலோ, ஒரு சொத்து வாங்கிறதோ, ஒரு கட்டடம் கட்டுறதோ, ஒரு பணம் கொடுக்கல் வாங்கலோ, எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் ஒரு விழிப்பு இருக்கணும். இது நான் எடுத்துக்கொள்ளப்படுறத தடை பண்ணிடக்கூடாது. இதில் நான் போய் இப்படி பண்ணுறதுனால இயேசுவின் வருகையை இழந்துடக்கூடாது. இந்த விழிப்பு எப்பவும் இருந்தால் தான் தப்பி பழைக்க முடியும். இல்லை கொஞ்சம் விழிப்பு குறைஞ்சுன்னா அவன் எங்கேயா பிடிச்சி தந்திரமாக கட்டி போட்டுருவான். அப்புறம் அந்த கட்டு அறுபடுறதே பெரிய பாடாக இருக்கும். எங்கேயா போய் கையை கொடுத்து சிக்கிக்கிட்டு பெரிய கஷ்டம். அதனால எந்த கட்டுகளுக்கு உட்படாமல் வாழ்றதுக்கு அந்த விழிப்பு. ஸோ இங்கே நான் நிறுத்துகிறேன். அன்பானவர்களே, நீங்கள் தகுதி பெற வேண்டும்,
மனம் திரும்புங்கள், ஞானஸ்நானம் பெறுங்கள், அபிஷேகம் பெறுங்கள், வேறுபட்டு பரிசுத்தமாக வாழுங்கள். அது மட்டும் இல்ல, சபை கூடி வருதலை அதிகமா ஆசரியுங்க. எப்பப்போ சபை கூடி வர முடியுமோ எப்பவும் வாங்க. வெறும் ஞாயிற்றுக்கிழமை சைன் வச்சுட்டு போற கிறிஸ்தவர்களா மாறிடாதீங்க. நீங்க வாங்க, வந்து அந்த அப்போஸ்தலர் உபதேசம் கேட்கறதுலையும் அந்யோன்யம் கொள்ளுகிறதிலும் அப்பம் பிடிக்கிறதிலும் ஜெபத்திலும் தரித்திருந்து ஆயத்தப்படுங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டது மட்டும் போதாது, பரிசுத்தப்படணும். பரிசுத்தப்பட்டது மட்டும் போதாது, பரிபூரணத்துக்கு நேரா போகணும். அல்லேலூயா. விழிப்பாயிருங்கள், எப்பொழுதும் விழிப்பாயிருங்கள். கர்த்தர் இதற்குத்தான் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார், இதற்குத்தான் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே இந்த உயிர்த்தெழுதலின் வரிசையிலே நாம் அடைய வேண்டிய வரிசை முதற் பலன்களின் உயிர்த்தெழுதல் அல்லது மணவாட்டியின் உயிர்த்தெழுதல். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தோரெல்லாம் கிளம்பியே எழும்பிடுவார். கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தோரெல்லாம் கிளம்பி எழும்பிடுவார். மரிக்காதிருக்கும் பரிசுத்தரெல்லாம் பரந்தே போவாரி. மரிக்காதிருக்கும் பரிசுத்தரெல்லாம் மறைந்தே போவாரி. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே. ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே. மேகமீதில் இயேசு ராஜன். எல்லாருடைய கவனமும் இயேசுவின் வருகைக்கு நேராய் திரும்பட்டும். இந்த வேளையில் பரிசுத்த ஆவியின் பலனோடு ஜெபித்து ஆமென் அந்த வருகைக்கு ஆயத்தமான நிலைக்கு கடந்து வருவோம். ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே. ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. மேகமீதில் ஆமென் ஆமென் ஆமென். அப்படி அபிஷேகம் பெற்றவர்கள், அந்நிய பாஷை பெற்றவர்கள் எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆவியில் நிறைந்து ஜெபியுங்கள். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ glory 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 glory. ஷபலபதுல பக்கமனமா ஷிலபௌரி அந்துடபல புக்கமனமா. பரிசுத்த ஆவியானவர் எங்களை தகுதிப்படுத்துகிறவர், ஆயத்தப்படுத்துகிறவர், எங்களுக்கு வருகைக்கேற்ற வெளிப்பை தருகிறவர். ஆமென். இந்த பகல் வேளையிலே எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஒரு கிரியை நடப்பித்து விடும். எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஒரு கிரியை நடப்பித்து விடும். Glory shabalabadula bakamana shikara baudara lifidibalabala baraba shilabadura badura balaba kabalaba shilabaduriya. Hallelujah hallelujah. ரட்சிக்கப்பட்ட மக்கள், அபிஷேகம் பெற்ற மக்கள், ஞானஸ்நானம் பெற்ற மக்கள், விட்டு விலகுதலில் கவனம் செலுத்துங்கள். இன்னும் எதை விட வேண்டியதா இருக்கிறது, இன்னும் எதை விட்டு விலக வேண்டியதா இருக்கிறது. பரிசுத்தமாக பரிசுத்தமாக பூரணத்தை வாஞ்சித்து அதற்கு நேராய் கடந்து செல். உன்னிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கும் பூரணம் எது, அதுக்கு நேராய் கடந்து செல், அதற்கு நேராய் கடந்து செல். நீ அடைந்த அனுபவத்திலே திருப்திப்பட்டு இருக்காது. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். glory 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 glory. hallelujah hallelujah. எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்து இவ்வளவு வார்த்தையை கேட்டுவிட்டு அசதியாய் எழும்பி போகாதே. இழந்து போனால் மகா பயங்கரம். ஆமென். கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுதலை இழந்து போக கூடாது. மரணம் வந்தாலும் அந்த நேரத்திலே நம் தகுதியும் ஆயத்தமும் விழிப்பும் உள்ளவர்களாய் இருந்தால் கிறிஸ்துவுக்குள் மரணம் அடைவோம். அப்பொழுது எக்காலம் தொனிக்கும் பொழுது எழும்புவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதுவரை இந்த அனுபவங்களுக்குள் வராத சகோதரா சகோதரி, இந்த வேளை இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. இயேசுவே, என் பாவத்தை மன்னியோ, என் ஆத்துமாவை உம் இரத்தத்தால் சுத்திகரியோ, என்னை உமக்கென்று மீட்டுக் கொள்ளும் என்று சொல்லி வாய் திறந்து கேளுங்க. உங்களுக்கு தெரிந்த நிலையில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் உன்னை சுத்தப்படுத்துவார், உன்னை அதற்கு தகுதிப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஞானஸ்நானம் பெறாத சகோதரா சகோதரி, இன்றைக்கு இந்த நேரத்திலே ஒரு தீர்மானம் எடுத்துவிட்டு
ஊழியக்காரர்கிட்ட சொல்லுங்க, இன்னைக்கு உள்ள ஞானஸ்நான கிளாஸ்ல பங்கு பெறுங்க. இனி காலத்தை தாழ்த்தாதே, வருகை சமீபமா இருக்கிறது. மரணம் எப்பொழுதென்று யாருக்கும் தெரியாததா இருக்கிறது. ஆகையினால் இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது. இன்றே நீ தருணத்தை விட்டுவிடாதபடிக்கு ஞானஸ்நானத்திற்கு உன்னை ஒப்புக்கொடு, ஞானஸ்நானத்திற்கு உன்னை ஒப்புக்கொடு. ஆமீன். கர்த்தருடைய ஆவியானவர் உன் இருதயத்தில் பேசிக்கொண்டு இருக்கிறார் என்றால், ஆமீன், அந்த ஆவியானவர் உன்னோடு போராடி கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். ஆமீன். நீ இப்பொழுதே உன்னுடைய உள்ளத்தை திறந்து, ஆமீன் ஆமீன், நான் ஞானஸ்நானம் பெறப்போகிறேன் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் பேசி ஒப்புக்கொடு. ஆமீன். கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். தடைகளை மாற்றி வாசல்களை உனக்காக கர்த்தர் திறப்பார். பயப்படாதே, நீ காலெடுத்து முன்னே வை. கர்த்தர் மீதியானதை உனக்காய் நடப்பிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை இதுவரை பெறாதவர்கள் இப்பொழுது கூட தாகத்தோடு கூப்பிடுங்க. ஆண்டவரே, எத்தனை காலமாய் பரிசுத்த ஆவியை உங்கள்கிட்ட கேட்கிறேன்ப்பா, ஏனப்பா என்னை நீங்க இன்னும் நிரப்பல்ல, இப்பொழுது நிரப்புங்கப்பான்னு சொல்லுங்க. கர்த்தர் நரப்புவார். கர்த்தர் தமது ஆவியினால் உங்களை நரப்புவார். அந்நிய பாஷையின் வரத்தை தருவார், ஆவியின் வரங்களை தருவார். உரபா லபா கத்து நகபாலா ஷிக்கமா உலகத்து மராஷி லபௌதரா கமா நபௌதலஹந்துனா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விட்டு விலகுதலில் சிலர் ரொம்ப குறைபட்டு இருக்கிறீர்கள். கர்த்தர் உன்னோடு பல முறை வசனங்களை எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறார். நீ கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்கு, கர்த்தருடைய வசனத்துக்கு பயப்படு, கர்த்தருடைய வசனத்துக்கு நீ கீழ்ப்படி. அழிந்து போகிற உலக பொருளை, அழிந்து போகிற சில உலக சிநேகங்களை, அழிந்து போகிற சில உலக சிற்றின்பங்களை, அழிந்து போகிற சில உலக ஆசை இச்சைகளை இன்னும் பிடித்துக் கொண்டு நிற்கிறாயே, நீ இழந்து போகாதே. இப்பொழுது அதை விட்டுவிடு, அதை விட்டுவிடு, அதை உன்னை விட்டு விலக்கிவிடு. இந்த வேளையில் கர்த்தரிடத்திலே தெளிவாய் பேசிவிட்டு கடந்து சொல். ஆமீன். அதன்படியே அந்த காரியத்தில் வேறுபட்டு பரிசுத்தமாகிவிடு. இதோ கர்த்தர் சீக்கிரமாய் வருகிறார். இதோ இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord, thank you Lord. அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தீர். எங்களுக்கும் ஒரு உயிர்த்தெழுதல் உண்டென்பதை அதிலே உறுதிப்படுத்தி வைத்திருக்கிறீர். நீ சொன்ன வார்த்தைகளால், அப்போஸ்தலர்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்த வார்த்தைகளால், தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தின வார்த்தைகளால் உம்முடைய வருகை பற்றியும் இனி நடக்க போற உயிர்த்தெழுதலை பற்றியும் மிக தெளிவாக நாங்கள் அறிகிறோம். அந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவர்கள் ஆவதற்கு அதிலும் இருக்கிற அந்த 3 வரிசைகளில் முதல் வரிசையாகிய முதற் பலன்களின் உயிர்த்தெழுதலாகிய மணவாட்டியின் உயிர்த்தெழுதலில் நாங்கள் ஒவ்வொருவரும் பங்கு பெறுவதற்கு கர்த்தர் எல்லாருக்குள்ளும் கிரியை செய்யணும். அதற்காகவே எங்களை ரட்சித்தீர், அபிஷேகித்தீர், எங்களை ஞானஸ்நானம் பெற வைத்தீர், சத்தியத்தில் நடத்துகிறீர், இந்த சபையிலே நீர் எங்களை கூட்டி சேர்த்தீரப்பா. ஆகவே கட்டாயம் அந்த அனுபவங்களில் வளர்த்தும் நடத்தும், முன்னேறி வளர உதவி செய்யும், பின்வாங்கி போகாதபடி காத்துக்கொள்ளும். பரிசுத்தமுள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாக உதவி செய்யும், பெரிய காரியங்களை செய்யும். தகுதியும் ஆயத்தமும் விழிப்பும் தந்து எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துவீராக. கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். பலவீனத்தோடு கஷ்டத்தோடு வந்தவர்களுக்காய் ஜெபித்தோம், விடுதலையோடு அனுப்போம். எல்லாரையும் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின்படி கேட்ட சத்தியத்தின் மூலம் ஆவியில் ஒரு பெரிய விடுதலை, வாழ்க்கையில் அந்த மரண கட்டுகள், பாதாள கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு இன்றிலிருந்து ரட்சிப்பின் பாதையில் நடக்க உதவி செய்யும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இயேசுவின் வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமேன்.